creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, பலசாலி ஆகுங்க, எல்லாம் உற்சாகப்படுங்க. மற்றவர்களாய் நிற்க வல்லமை உள்ளவர். God will compensate every trouble that you had undergone in the hands of the people. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை பிதாவுக்கு ஏறெடுத்து உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். मैं इस समय पर आपको स्वागत करता हूं और जी उठा परमेश्वर यीशु के नाम से जो आज इस सुबह के समय पर और मैं उनको महिमा देते आपको दोबारा स्वागत करता हूं. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போகலாம். பரிசுத்த பிதாவே, हम लोग प्रार्थना के साथ आरंभ करेंगे. பரிசுத்தமுள்ள தேவனே, हमारे पवित्र परमेश्वर இயேசுவே, यीशु, பரிசுத்த ஆவியானவரே, हमारे पवित्र आत्मा, உமக்கு ஸ்தோத்திரம். आपको महिमा. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. आपको आराधना करने के लिए अपने अवसर दिया, धन्यवाद देते हैं. உம்முடைய உயிர்த்தெழுதை குறித்து ஆண்டவரே பேச தகுதி இல்லாத அப்பிரயோஜனமான என்னை எங்களை ஆண்டவரே கண்ணோக்கி அருளும். प्रभु, जब आपका जी उठा इस सामर्थ्य को प्रचार करने के लिए मुझे योग्य नहीं, तो भी प्रभु आप इस समय पर इस्तेमाल करने के लिए आपसे प्रार्थना करते हैं. உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற அளவுக்கு தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, விழுந்து போன எங்களை தேவரீர் தாமே எங்களை எழுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். और प्रभु जी, और आपका जी उठा उस सामर्थ्य के द्वारा हमें जीवित करके प्रभु इस पवित्र वचन को प्रभु आपका नाम की महिमा के लिए बोलने के लिए ताकत உம்முடைய दे. வார்த்தையின்படி ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்தீர். और आपका प्रभु इस वचन के द्वारा सेवकाई करने में सहायता कर. எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. और आप हमें आशीष करते हैं எங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுவீராக. प्रभु, आप हमें व्यक्तिगत रीति से बातचीत करना. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, और प्रभु यीशु कृष्ण के नाम से ஆமென். आमेन. आमेन. ஆமென் சொல்லுவோம். सब लोग बोलकर कहेंगे आमेन. எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு சரித்திரம் என்று ஒன்று உண்டு. और हर एक देश में एक इतिहास बनता है. எந்த ஒரு சரித்திரம் இல்லாமல் ஒரு நாடு உருவாகுகிறது இல்லை. और किसी एक देश किसी और इतिहास बिना नहीं बना. அந்த நாடு உருவான அந்த சரித்திரத்தை பிள்ளைகள் சந்ததியார் மறக்க கூடாது என்பதற்காக பள்ளிக்கூடங்களிலே அந்த சரித்திரத்தை அவர்கள் ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். और उस इतिहास को आने वाली पीढ़ी ना भूलने के लिए और उनके पाठशाला में और पढ़ने के लिए उनके किताबों में इसको लिखी जाती है. படிக்கிற பொழுது அந்த சரித்திரத்தை புரிந்து இதெல்லாம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையும் அப்படி படிக்காது. और कोई ऐसा नहीं पढ़ता है हमारा पूर्व लोग ऐसा और कठिनाई में आए थे करके वो सोचकर नहीं पढ़ता. நம்ம ஊர்ல எந்த ராஜா வந்தா நமக்கு என்ன, और हमारे देश में कौन राजा आने से मेरा क्या मतलब है, மௌரியரா குப்தரா, और हम लोग को जो राजा है वही है. மௌரியர் சந்திர குப்த மௌரியர்னு ஒருத்தர் இருந்தார்ல, और चंद्रगुप्त और एक मौर्य साम्राज्य के विषय में आप जानते हैं. எந்த சாம்ராஜ்யம் வேண்டாம், நமக்கு வேண்டியது மார்க். और वो लोग सोचता है जो कोई भी राजा आ जाओ, लेकिन मुझको तो मार्क चाहिए किताब में परीक्षा लिखते समय. இன்னும் ஒரு சில இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க, நமக்கு வேண்டியது பாஸ் மார்க். और उससे ज्यादा वो बड़े लोग होता है, हमको कुछ भी हो जा कम से कम हमारा पास मार्क हो जाना. இப்படித்தான் சரித்திரம் ஓடிட்டு இருக்கு. इसी जैसे ही और हमारा देश का इतिहास बढ़ रहा. நம்ம ஒரு சரித்திரமே கதை இப்படின்னா, और हमारे देश का और इतिहास ऐसा होगा तो இன்னொரு நாட்டு சரித்திரம் நமக்கு என்ன ரொம்ப பெருசாக தோண போகுது? क्या दूसरा देश का इतिहास हमारे लिए क्या बनता है? சீனாவில் யார் ஆண்டான்ட்டு நமக்கு என்ன और इंटरेस्ट चाइना में जो हमारा जो कौन शासन करने से मेरा क्या होता? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல படிச்ச சரித்திரம் ஞாபகம் இருக்குதான்ட்டு. आप अपना छाती छू करके बोलिए, क्या आप जो बचपन में जो सीखा इतिहास आपको याद है? சீன சரித்திரம் இல்ல, நம்ம இந்திய சரித்திரம், தமிழ்நாட்டு சரித்திரம். तो मैं तो आपको कहता कि हमारा देश मद्रास का चरित्र को आपको इतिहास को पूछता हूं. அப்படிதான், அவ்வளவுதான். इतना ही है. நம்ம ஒரு சரித்திரமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்ப மத்த ஒரு சரித்திரம் எல்லாம் நமக்கு சுத்தமாவே இருக்காது. और हमारा अपना ही हमको समझ में नहीं आता, ये तो चाहते नहीं, दूसरा देश का हमारा क्या मतलब है? ஒவ்வொரு சரித்திரத்திலும் ஒவ்வொரு மன்னர் எழும்புகிறார்.
और हर एक इतिहास में एक राजा बनता है அந்த மன்னர் அந்த நாட்டு மக்களுக்கு செய்த நன்மைகளை அதை எழுதி வைக்கிறார்கள். और वो राजा क्या करता और अपने देश के लिए जो जो किया था उसको लिखित करके रख कर जाता. ஆனால் लेकिन ஒரு சரித்திரம் மாத்திரம் இருக்குது, உலகம் முழுவதும் மறக்காத சரித்திரமா இருக்கு. आमीन. एक इतिहास है जो आज तक किसी देश वाले किसी जात वाले ना भूल पाया. நான் சொல்ல வந்தது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். मैं जानता हूं कि मैं क्या बोलने जा रहा हूं. அது சொல்ல வந்து தெரிஞ்சதுன்னா ஒரு அல்லேலூயா ஆட்டோமேட்டிக் வந்துரும். अपने से एक हालेलुया जाना, सब लोग बोलकर हालेलुया. बोले हालेलुया. உலகம் எங்கும் ஒரு சரித்திரத்தை அதை விடாம படிக்கிறாங்க. और एक इतिहास को पूरा दुनिया आज तक भूले भी ना पड़ता. பாலஸ்தீன தேசத்தில் என்ன நடந்ததுங்கிற சரித்திரம் இன்னைக்கு உலகம் முழுவதும் புஸ்தகத்தின் வழியில கொண்டு வந்து பல மொழிகள்ல உலக மொழிகள் எல்லாவற்றிலும் கொண்டு வந்து படிச்சு டெய்லி படி அது வேற சர்ச்சில் வந்து பாஸ்டர் இன்னைக்கு பைபிள் படிச்சா அப்படி வேற கேள்வி. और ये जो पल हमारे इस्राएल देश में जो अभी जो पालस्तीन देश बोलते हैं उसी देश में जो हुआ इस घटना को और पूरा भाषा जितना हिंदू दुनिया के कितना भाषा है उसमें लिखी गई है. उसके बाद और हमको जानने के लिए आज हर समय पर पूजा जाता रोज. क्या आज आप बाइबल पढ़ा है? உலக சரித்திரங்களில் தோன்றின மன்னர்கள் செய்த காரியங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் ஞாபகத்தில் இருக்கிறது. और ये दुनिया का जितने राजा लोग था उनका इतिहास और थोड़े ही दिन के लिए याद आ जाता है. ஒரு காலேஜில் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. அவர் போய் ஆர்ட்ஸ் செக்ஷன்ல பிஏ அந்த ஹிஸ்டரி படிக்கிறாங்கல்ல புஸ்தகங்கள், அதை போய் என்னைக்காவது போய் ஒரு புக்கை தேடி படிக்கிறதா அவன் கருத மாட்டான். அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்றான். और वो एक मैथमेटिक्स जो गणित पढ़ता है वो जो पढ़ने वाला लड़का और दूसरा जो इतिहास पढ़ने वाला उस लाइब्रेरी में जाकर के उसका किताब खोज करके वो नहीं पढ़ता. वो सोचता है ये मेरा बेकार का समय है. ஆனா ஒரு சரித்திரம் மாத்திரம் எல்லாருடைய கைகளிலும் எல்லாருடைய மனசிலும் எல்லாருடைய இருதயத்திலும் மிகவும் ஆழமாய் பதிந்திருக்கிறது. लेकिन एक इतिहास और लोगों को मनों के अंदर और उनके दिमाग के अंदर गहरे से लगा हुआ है. அதை அழிக்கணும்னாலும் அழிக்க முடியல. और उसको मिटना चाहते को मिट नहीं पाएगा. அதை மறக்கணும்னாலும் மறக்க முடியல. अगर वो भूलना चाहे तो भूल नहीं पाएगा. நீங்களாம் பைபிள் படிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். मैं सोचता हूं कि आप सब लोग बाइबल पढ़ने वाले हैं. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சரித்திரம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ये इतिहास हमसे बातचीत करते रहता है. சோர்ந்து போன நேரத்தில் அந்த சரித்திர புஸ்தகத்தை எடுத்தா அது பயங்கரமா பேசுது, நம்மளை ஆறுதல் படுத்துது. अगर कोई बहुत निराश के समय पे बाइबल खोल करके जो पढ़ता है तो बहुत उससे बातचीत करता है, वो बहुत तसल्ली दे देता है. வழி தெரியல எந்த வழியில போகணும் அப்படின்னு ஆண்டவரே என்னை படைத்த தெய்வமேன்னு சொல்லும்போது அந்த புஸ்தகம் சரித்திர புஸ்தகம் நமக்கு வழியை காட்டுது. और जब आप एक गुम हो करके एक चौराहा पर खड़े हैं तो उस समय पर रास्ता दिखाई नहीं देता. जब बाइबल पढ़ते हैं आपको सही मार्ग उसमें दिखाई देता. உலக மன்னர்கள் தோன்றினார்கள், மறந்து போகப்பட்டார்கள். और जितने राजा लोग पैदा हुआ भूल गया है. ஒரு மன்னர் தோன்றினார், एक राजा पैदा हुआ அவருக்கு பேர் மன்னாதி மன்னர். और उनका नाम है राजाओं का राजा. உலக ராஜ்யங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ராஜாதி ராஜா. और जितने दुनिया का राजा राजाओं के राजा. அப்படிப்பட்ட மன்னர் வந்தால் और वही एक राजा है. அந்த மன்னர் உண்டாக்கின சரித்திரம் और वो जो बनाया गया इतिहास ஒரு காலம் மறக்கப்பட்டு போவதில்லை. कभी भूलने का नहीं है. आमीन. அதுதான் தேவன் கொடுத்த நல்ல வேத புஸ்தகம். और वही हमारा धर्मशास्त्र. இந்த வேத புஸ்தகத்துக்காக நன்றி சொல்லும் வண்ணமாக நாம் ரெண்டு கைகளையும் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். और हम लोग दोनों हाथों को जोड़ते ताली बजाते उनको धन्यवाद देंगे. ஆமென். பெஸ்ட் கிளாப் ஆஃபரிங் கொடுக்கணும் கர்த்தருக்கு. आमीन. जोर से இந்த புஸ்தகத்துக்காக, जोर से इसको उठा करके. மன்னாதி மன்னருக்காக, और वो जो राजाओं का राजा के लिए, ராஜாதி ராஜருக்காக, वो राजाओं का राजाओं के लिए, கர்த்தாதி கர்த்தருக்காக, वो जो हमारा प्रभुओं को प्रभु है, அழிக்க முடியாத சரித்திரத்தை படைத்தவருக்காக, वो जो कभी नहीं मिटने वाला इतिहास को बनाया, நம்மோடு பேசுகிற वो சரித்திரத்துக்காக, हमसे बातचीत करने वाला इतिहास है. ஜீவனுள்ள சரித்திரத்துக்காக. एक सच्चा जीवित चरित्र को बनाया. हालेलुया. ஆமென். आमीन. அப்படியானால் எல்லா சரித்திரங்களும் ஜீவன் இல்லாத சரித்திரங்கள், ஒரு சரித்திர புஸ்தகம் மாத்திரம் ஜீவனுள்ள சரித்திரம். लेकिन मैं ये सच कहता सारी इतिहास में जीवन नहीं है लेकिन इसमें बिल्कुल जीवन है. அல்லேலூயா. आमीन. அப்படியானால் அந்த மன்னாதி மன்னர் ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய காரியத்தில்
ஒரு வித்தியாசமான காரியம் நடந்திருக்க வேண்டும். மனுஷர்களுக்குள் நடக்காதது, காணப்படாதது காணப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது விசேஷித்த சரித்திரமா இருக்கும். लेकिन वो वही इतिहास महा महत्वपूर्ण होता। वो जो राजा कभी जो इंसान नहीं किया था उसको किया, कभी वो सोच नहीं पाया उसको किया, वैसे ही एक इतिहास को अभी हम देखते हैं। எல்லா மன்னர்களும் வந்தார்கள், செய்தார்கள், மரித்தார்கள். सब लोग ये राजा लोग आया और जिया लेकिन मर गया। ஆனால் ஒரு மன்னன் வந்தார். लेकिन एक राजा आया, அவர் மன்னாதி மன்னன் என்று தெரியவில்லை மக்களுக்கு. और वो ये पता नहीं था लोगों को वो राजाधि राजा है। அவர் எப்படி தெரியப்படுத்தினார்? और कैसे वो प्रकट किया? அவரும் நல்ல காரியங்களை செய்தார். और बहुत से भला काम किया। அவரும் நன்மை செய்தார். वो भला काम किया, அவர் மரித்தார். वो भी मर गए। மனுஷர்கள் நினைத்தார்கள் மற்ற மன்னர்கள் மரிக்கிறது போல இவரும் மரிப்பார் என்று நினைத்தார். वो लोग सोचा और राजा लोग जो मर गया वैसे ये भी मर गया। ஆனால் இந்த மன்னர் உயிரோடு எழுந்திருந்தார். लेकिन ये राजा जीवित हुआ। இந்த மன்னர் உயிரோடு எழுந்தார். लेकिन ये राजा जीवित हुआ। மனுஷர்களுக்கு நடக்காதது அந்த மன்னருக்கு நடந்தது. जो इंसान को नहीं हुआ वो उनको हुआ है। மனுஷர்கள் ஊகித்து பார்க்க முடியாததுதான் அவர் மன்னருக்கு நடந்தது. वो जो इंसान कभी सोच नहीं पाया उनको हो गया। அப்பொழுதுதான் அவர்கள் பார்த்தார்கள், மெய்யாகவே மன்னாதி மன்னர் இவர். और तब ये लोगों ने सोचा सच्चे ये राजाओं को राजा है। சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். जैसे बोला था वैसे जी उठा। ஹalleluya. आमीन। நம்ம ஈஸ்டர் சர்வீஸ் மேல ஈஸ்டர் சர்வீஸ் மேல ஈஸ்டர் சர்வீஸ் 2010 11 12 13 14 சொல்லி அது ரொட்டீன் ஆக்குறதுனால தான் நமக்கு ஒன்றும் சில நேரங்கள் அந்த இது தெரிய மாட்டேங்குது. हम लोग को क्यों इस प्रकार का महत्व समझ नहीं पाया? 1011 12 13 14 15 करके इसको हम लोग एक रोजाना कर दिया। ஆனால் ஃபர்ஸ்ட் ஈஸ்டர், लेकिन सबसे पहले का जी उठने का समय கொண்டாடின மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? और कैसे वो लोग होंगे? எப்படி இருந்திருப்பார்கள்? कैसे होंगे? எப்படி இருந்திருப்பார்கள்? बहुत निराश से होंगे। எப்படி बहुत निराश से பயங்கர ஆச்சரியம், वो बहुत आश्चर्य हो गया। பயங்கரமான சந்தோஷம். ओ उन लोग को वर्णन नहीं कर पाने शांति है। வாயில வார்த்தை வராம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே உட்கார்ந்து இருக்கு. वो किसी को भी मुख से शब्द निकल देता, एक दूसरे को ऐसा ही देखता है। அப்ப ஒருத்தர் சொன்னார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். और उन्होंने कहा था ये सच है, जैसे बोला था वैसे जी उठा। சொல்லிட்டே இருந்தாரு, और जो बोलते रहे மரித்தார். मर गया। எத்தனையோ பேர் அந்த மாதிரி டயலாக் எல்லாம் விட்டானுங்களே. और बहुत से लोग कहा था मैं जी उठ जाऊंगा, जिंदा हो जाऊंगा। ஆனா இவர் நாங்க நினைச்சது இவரும் ஒரு டயலாக் விடுறாரு போல. और मैंने भी ये सोचा था ये भी ऐसे कहानी बनाएंगे। இந்த எம்மா ஊர் சீஷர்கள் விட்டாங்க பாருங்க டயலாக். और जो यमाऊ के जो शिष्य लोग बातचीत करते जा रहे थे, அவர் கடந்து அவரும் வந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. और यीशु भी साथ आ रहे थे। ஒரு நேரத்துல அவர் தம் மறைந்து போனதுதான் தெரிஞ்சது இவர் கர்த்தர் அப்படின்ட்டு. हाँ, तब उसके बाद उनमें से वो छिप गए, हाँ। तब इनको मालूम हुआ वो यीशु है। அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியலையா என்று கேட்டுக்கொண்டார். और वो लोग बोल रहे थे जब वो हमारा छिपा हमारे पीछे पीछे आ रहे थे, वो जो बोल रहे थे क्या हमारा हृदय के अंदर ऐसा एक रोशनी नहीं आया? சிலர் போய் கல்லறை போய் பார்த்துட்டு வந்தாங்க. और पहले वो लोग जाकर के कब्रिस्तान देखकर आया। அப்பா உண்மையா அவர் எழுந்தாராப்பா? ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்குமானால் और आज तक एक कब्र खुला हुआ है। உயிர்த்தெழுந்த மன்னாதி மன்னருடைய கல்லறை. वो यीशु राजा का जो राजाधि राजा का कब्रिस्तान है। அவர் கர்த்தர் என்று உலகம் அறிந்து கொண்டது. वो प्रभु करके पूरा दुनिया जान गया। இந்த சரித்திரம் எப்படி மறைக்க முடியும்? इस इतिहास को कैसे आप भूल पाएंगे? நீங்க கேட்கணும்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இது எப்படி மறைக்க முடியும்? आप अपने बगल में पूछिए ये कैसे भूल सकते हैं? இது எப்படி மறுக்க முடியும்? आप पूछिए आपस में ये कैसे भूल सकता है? முடியாத காரியம், மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வித்தியாசமான, வினோதமான, ஆச்சரியமான, உன்னத காரியத்தின் விளைவாக ஏற்பட்ட சரித்திரம், அந்த சரித்திர புஸ்தகம் நாம் கையில் வைத்திருக்கிற கர்த்தருடைய வேதம். हम लोग जो इतिहास को बोलकर आ रहे वो कौन है? कभी ना भूलने वाला, कभी ना छोड़ने वाला, कभी ना इनकार करने वाला, ऐसा चरित्र को, ऐसा इतिहास को बोलते हैं। அப்படியானால் இந்த சரித்திரத்தை நாம் சொல்லாமல் இருப்பது எப்படி? ऐसे हो तो इस इतिहास को किसी को कहे बिना कैसे चुप कर सकते हैं? அப்ப முதல் ஈஸ்டர் சர்வீஸ பார்த்த ஜனங்கள் நம்மள மாதிரி உட்கார்ந்து இருக்கல,
உலகெங்கும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள், சிதறி போய் எங்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். और वे लोग जो पहलाए थी, हाँ, जो जीतने का दिन को जो देख चुका, वो शिष्य लोग, शागिर्द लोग क्या किया था, पूरा दुनिया में जाकर के प्रचार करवाया. இன்று இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது உலகம் எங்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. और ये तो सारा जगह पर चर्चा ज्यादा होता है, यीशु मर गया लेकिन यीशु जी उठ गया करके चर्चा बहुत कम होता. எனக்கு ஒரு சின்ன விசுவாசம், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம சரியா பேசணும்னா எழுப்புதல் சீக்கிரமா வரும். मैं ये जो मेरे संदेह कभी काल ऐसा हो जाता, अगर यीशु का जी उठने के विषय में आप ज्यादा प्रचार करिएगा, जागृति जल्दी आ जाएगा. விஷயமே அங்கதான் இருக்குது. और वो जो जागृति का जो रहस्य है उसके अंदर है. இயேசு மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக, ரைட். और यीशु हमारा पापों के लिए मरा, सच्चे. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது நமக்கு ஒரு எதிர்காலம் கொடுப்பதற்காக. और यीशु जी उठा वो हमारे भविष्य के लिए. பாவத்தை மன்னிச்சிட்டு மறுபடியும் பூமியிலே நம்மளை போட்டு வேற ஒரு இடம் இல்லாதபடிக்கு நம்மளுக்கு பண்ணிட்டார்னா நமக்கு அதனால என்ன லாபம்? நம்ம விசுவாசம் என்னத்துக்கு? और जब हम लोग पाप से मन फिराया, दोबारा इस संसार पर ही हमको गाड़ दिया, इससे क्या विश्वास है, क्या मतलब है? அப்படியானால் இந்த பூமியை காட்டிலும் வேற ஒரு இடத்துக்காக நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்பதற்காக முதலாவது அவரே உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். तो वो जो परमेश्वर इसलिए जी उठा कि हम लोग के धरती से लेकर के और एक महान ऐसे पवित्र स्थान पर ले जा रहे हैं, इसलिए वो पहला जी उठ गया. எருசலேமுக்கு போயிருக்கியாப்பா? எருசலேமுக்கு போயிருக்கீங்களா? यरूशलेम कोई गए हैं? அங்க எவ்வளவு அந்த டூம்பு பத்தியா, அந்த ஒரு கல்ற பாத்தீங்களா, அந்த ஒரு செடி பாத்தீங்களா, அந்த ஒரு ஒலிவ செடியை பாத்தீங்களா, மரத்தை பாத்தீங்களா, இப்படி எல்லாம் ஒருத்தன் டயலாக் பேசிட்டே இருக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. और वहां से आने वाला आदमी बोलता, क्या आप उस कब्रिस्तान पर गया? वो कब्रिस्तान पर ऐसे एक पौधा को आप देखा, वहां का पत्थर को आप देखा करके बोलता बहुत अच्छा लगता. ஒரு 1 hour பேசிட்ட பிறகு और ये घंटा करने के बाद அந்த யாரு கேக்குறாங்களோ அவங்க திருப்பி கேக்குறாங்க, சார் நீங்க போயிட்டு வந்தீங்களா? तो उनसे पूछा एक घंटा के बाद, क्या आप इस चर्चा कर रहे हैं कि आप जाकर आया? இந்த பாரு, அந்த மாதிரிலாம் குறுக்கல பேசப்படாது, நான் பேசுறதெல்லாம் ஒழுங்கா கேட்கணும் நீ. और वो बोल रहा है कि बीच बीच में उल्टा बोलना नहीं, मैं जो बोलता उसको सुनना. இல்ல சார், இப்ப 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் சந்தேகம் வருது, நீங்க இவ்வளவு பேசும்போது நீங்க கட்டாயம் எல்லாம் பார்த்துட்டு ருசித்துட்டு வந்திருப்பீங்க, அதுக்கு தான் சார் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. तो वो बोल रहा है, इतना जब आप बोल रहे हैं, आपको बोलने के चलते हमको लग रहा है कि आप जा करके आ गया, इसलिए तो मैं पूछ रहा हूँ. சார் இப்ப சொல்லுங்க, ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்களா? तो मैं पूछ रहा क्या एक बार आप जाकर आया? அப்ப அவன் சொல்ல, நான் ஒரு முறையும் போகலப்பா. तो वो बोल रहा, मैं कभी भी मैं नहीं गया. என்ன சார் இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க தான் சார் முதல்ல போயிருக்கணும். इतना जब आप बोल रहे तो आप ही पहला जाकर आना चाहिए. நீங்க எங்களை பரலோகம் கூட்டு போறேன்னு சொல்றீங்களே, நியாயம்தான். ये जहाँ वहां ले जा रहे करके बोल रहे वो सच्चा है. நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா உயிரோடு எந்திரிக்க போகுது, அது பரலோகத்துல நிரந்தரமா இருக்க போகுது, நியாயம் நல்லா இருக்கு. हाँ, जो आप बोल रहे हैं कि एक आत्मा है, वो आत्मा जी उठ जाएगा, ये स्वर्ग जाएगा, ये सब बहुत अच्छी बात है. நீங்களே மரித்து இன்னும் எந்திரிக்கலையே, நீங்களே மரித்து இன்னும் எந்திரிக்கலையே, आप ही मर करके अभी तक नहीं उठा है. அப்ப நமக்கு என்ன லாபம்? हाँ, हमको क्या लाभ है? அது முதலாவது தேவனுக்கு முதற் பலன், அவர் உயிரோடு எழுந்திருந்தார். आमीन. सबसे प्रथम फल यीशु जी उठकर वहां गया. அவர் உயிர் தெழுந்ததினாலே और वो जी उठने के कारण நம்மையும் உயிர்ப்பிப்பது உறுதி. ओ हमको भी जी उठाना बिल्कुल सच है. இப்ப நீங்க சொல்லலாம், अभी आप बोलना, சர்ச் முழுவதுக்கும் ஒரு தைரியம் என்ன? हमारा पूरा कलीसिया का धैर्य क्या है? அவர் உயிர் தெழுந்து விட்டார், और वो जीवित हो गया, அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், और वो बिल्कुल यकीन कर दिया, நிரூபித்து விட்டுட்டார், और वो पूरा यकीन करा दिया. சொன்னபடி அவர் செய்துட்டார், जैसे बोला वैसे जी उठा. சொன்னபடி என்னையும் உயிர்ப்பிப்பார். आमीन. उसके बाद आपको भी उसी के जैसे जी उठाएंगे. நான் கொஞ்சம் இப்படிதான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுவேன் எப்பவுமே. ஹல்லேலூயா. आमीन. சொன்னபடியே அவர் செய்ததனால எனக்கு அந்த தைரியம் எனக்கு இருக்குது. वो जो जैसे बोले थे वैसे वो हमको हम देखने के कारण मुझे वो यकीन मिल गया. ஏப்பா, நான் இதுவரைக்கும் 35 தடவை எருசலேமுக்கு போனேன்ப்பா, நான் சொல்றேன்ப்பா கேளுன்னா क्वेश्चनே பண்ணாம ஒழுங்கா கேட்போம். अगर कोई कहेंगे मैं 35 बार यरूशलेम जाकर आया करके बोलेंगे कुछ लोग, हाँ वो बोल रहा सही है बोलेंगे. நம்ம நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த और हमारा विश्वास बहुत मजबूत हो जाएगा. அவர் நம்மள பத்திரமா கூட்டிட்டு போவார்னு நமக்கு நம்பிக்கை. और उनके ऊपर एक विश्वास हो जाएगा, वो बहुत सुरक्षित से हमको ले जाएंगे. ஒரு முறையும் நான் போகல, என்னோடு கூட வருகிறவர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை வர மாட்டான்.
मैं अभी तक नहीं गया, कौन मेरे साथ आएगा बोलने से कौन आएगा? அவர் முதல்ல உயிர் தெழுந்துட்டார், वो पहले जीवित हो गया, பத்திரமா நம்மளையும் கொண்டு போவார். हमको भी सुरक्षित के साथ ले जाएंगे। हालेलुया। நமக்கு பரலோகம் இப்ப பார்க்கல கண்ணால, और हम लोग अपने आंखों से स्वर्ग को देखा नहीं। பரலோகத்திலிருந்து வந்தவர் இங்க வந்து சொல்லிட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு போயிருக்கிறதுனால நான் அவர் கைகளில் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறது எனக்கு தைரியமா இருக்கிறது. स्वर्ग से उतर कर आया, हालेलुया। करके बोल करके वो कहा कि मैं जा रहा हूं, तुमको भी ले जाऊंगा। ये पूरा हमारा यकीन हो जाता, विश्वास हो जाता। இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் फ्रंट பெஞ்ச்ல இருந்து லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தைரியசாலிகள். ओ यहाँ जो पहला बेंच से शहर से लेकर के अंतिम तक जो बैठे, ये कलीसिया में बैठने वाले सारे लोगों को एक आशा है कि एक धैर्य है। அதுக்கு தான் நம்ம அந்த பாட்டு பாடினோம், பிரைஸ் தி லார்ட், அவர் ஜீவிப்பதால் நானும் ஜீவிக்கிறேன். और इसलिए हम लोग अभी थोड़ी देर के पहले गाए थे, वो जो जीवित है इसलिए मैं भी जीवित हूँ। அவர் உயிர்த்தெழுந்ததினால் वो जो जीव उठा है நானும் உயிர்த்தெழுவேன், मैं भी जी उठ जाऊंगा। அவர் ஜீவிக்கிறபடினாலே, और वो जब जीवित रहते हैं ஹalleluya, நானும் ஜீவிப்பேன், मैं भी जीवित रहूंगा। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Because he lives, I can face tomorrow. சேர்ந்து பாடுமே, சூப்பரா. Because he lives, all my fear is gone. Because I know, yes I know, he holds my future, and my life is worth the living, just because he lives. Because I live, I can face tomorrow. Because he lives, all my fear is gone. Because I know, yes I know, he holds my future, and my life is worth living, just because he lives. இந்த பாட்டு வெறுமனே நம்ம பாடுறது இல்ல, ஒரு மியூசிக்காக பாடுறது இல்ல, ஒரு ராகத்துக்காக பாடுறது இல்ல. With confidence we sing, hallelujah. ये गीत को ऐसा हम लोग नहीं गा रहे, Oh Jesus, बाजा बज रहा है या तो कोई मनोरंजन के लिए गा रहे, लेकिन इसलिए गा रहे हमारा हृदय से निकलता। ஒரு ஆளு நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தில் இருக்கவரை நாம் அவ்வளவு நம்புவோமானால், உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு ஏறி போனவர் மீண்டும் வந்து நம்மளை கூட்டிட்டு போவேன் என்று சொன்னவரை நான் நம்பாமல் இருப்பது எப்படி? एक आदमी जो बोल रहा है कि मनुष्य मैं जाकर आया, उसको जब आप भरोसा करते हैं, जो राजा जो सबसे महान परमेश्वर वो बोलता है, उसको कैसे विश्वास बिना आप रह सकते? ஒரு டாக்டரை நம்புறோம், एक वैद्य को आप विश्वास करते, டாக்டர் நம்புறவங்க எத்தனை பேர்? डॉक्टर लोगों को भरोसा करते ना? டாக்டர் நம்புறவங்க எத்தனை பேர்? डॉक्टर लोगों को भरोसा करते आप लोग? அப்ப நீங்க भाई लोग டாக்டரே நம்பல, என்னமோ வாயில போட்டதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கீங்களா? क्या मैं बोल रहा हूँ कि जो दवा आपको डालते हैं उसको ऐसे ही काहे बिना खाते रहते हैं? ஒரு லாயரை நம்புறோம், एक वकील को हम लोग भरोसा करते हैं, சார் எப்படியும் உங்கள்ட்ட வந்தா ஜெயமா எங்களுக்கு நடத்தி தந்துருவீங்க. आप बोलते हैं कि मैं आपके पास आ जाऊंगा और मेरा जो मुकदमा अच्छा हो जाएगा, विजय हो जाएगा। அதை விடுங்க, ஒரு வீடு கட்டுற கொத்தனாரை நம்புறோம், उसको छोड़िए ना, एक राजमिस्त्री को भरोसा करते हैं। அதையும் விடுங்க, நம்ம முடிவெற்றவரை நம்புறோம். उसको भी छोड़ दीजिए ना, एक नाई को बाल कटवाने वालों को भरोसा அவர் करते हैं। முடியதான் வெட்டுவாரு, கழுத்தை வெட்ட மாட்டாரு, நல்லா தெரியும் நமக்கு. और आपको इतना विश्वास है वो मेरा बाल को काटेगा, मेरा गला नहीं काटेगा। ஆனா ஒரு உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நம்புறோமா? क्या हमारा जीवित जीव उठा परमेश्वर को भरोसा இவ்வளவுதான் करते हैं? நம்பிக்கையா? இவ்வளவுதானா? इतना ही आप भरोसा करेंगे? जोर से बोलिए हालेलुया।
जोर से बोलिए हालेलुया சொல்லணுமா? ओ जीसस, क्या इतना बोलने की आवश्यकता है? हालेलुया। हालेलुया। डॉक्टर में फेल, डॉक्टर फेल आगलाम, हो सकता जो डॉक्टर फेल हो जाएगा, लॉयर फेल आगलाम, एक वकील भी हार जाएगा, கொத்தனார் ஃபெயில் ஆகலாம், और कोई भी व्यक्ति वो हार जाएगा। முடிவெற்றவங்களும் ஃபெயில் ஆகலாம்। वो नाई भी आपके लिए धोखा कर सकता है। மனுஷனா முடிவெற்ற கடைக்கு போயிருக்கீங்க, குரங்கு மாதிரி வெளியில வந்திருக்கீங்க। और जब आप कभी का लाइसेंस जा करके आप जो पसंद नहीं किया वैसे बाहर आया, ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு நாளும் ஃபெயில் ஆக மாட்டவே वो மாட்டார்। जो हमारा जीविता परमेश्वर कभी There और is हार नहीं चाहता है, ஃபெயிலியரே கிடையாது। वो कभी उनमें से हार नहीं है। அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனம்। और उसका जो प्रेरितों को कम 4 का 33 में लिखा है, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது। और प्रेरित बड़ी सामर्थ से प्रभु यीशु के जी उठने के गवाही देते रहे और उन सबके पर बड़ा अनुग्रह था। காரணம், இந்த சரித்திரத்தின் கதாநாயகன் மனுஷரை போல அல்ல। और ये जो इस इतिहास का जो हीरो है और एक साधारण मनुष्य के समान नहीं है। மனுஷர்களை குறித்து மனுஷர்கள் ஒரு காலகட்டத்தில் பேசி தங்கள் ஆதாயத்துக்காக தான் பேசுவார்கள்। और मनुष्य किसी मनुष्य के लिए जो करता है, क्या के लिए ज्यादा बड़ाई करता है कि उसका स्वार्थ के लिए। ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவர்கள் ஆதாயத்துக்காக பேசுகிறதற்காக அல்ல। लेकिन यीशु के विषय में जो भी चर्चा किया अपना स्वार्थ के लिए नहीं किया। நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பது ஆதாயத்துக்காக அல்ல। आप यीशु का जो जीवित गवाही होते हैं आपका स्वार्थ के लिए नहीं है। அப்படிதானா? सच्चे वो புரியுதா நான் சொல்றது? मैं जो बोल रहा है समझ में आ रहा? உலகத்துல பாக்குறோம், ஒரு மனுஷனை குறித்து சொல்லும் போது அந்த மனுஷன் எந்தையாவது போடுறான், அதை வாங்குறதுக்காக சொல்றாங்க। और किसी मनुष्य के विषय में चर्चा करते हैं, बड़ाई करते हैं और उनसे कुछ लेने के लिए बोलता है। ஆனால் நம்ம அப்படி கிடையாது। हम लोग ऐसा नहीं है। இந்த சரித்திரம் வித்தியாசமானது என்று உலகத்துக்கு சொல்லிக் और ये கொண்டிருக்கிறார்। इतिहास एक बिल्कुल फर्क है। அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், वो जीव उठ गया, பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம்। बहुत सामर्थ के साथ गवाही दिया। வேத வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், और पहला तीमुथियुस उसका 3 का 16 में लिखा है, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது। और इसमें संदेह नहीं है, भक्ति का वेद गंभीर है। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ओ यीशु देह में प्रकट हुआ ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், और उसने अपने आत्मा में वो धार्मिकता टकराया गया, தேவ தூதர்களால் காணப்பட்டார், और स्वर्ग दूतों के द्वारा दिखाई दिया, புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், और लोगों के अन्य जातियों में प्रचार किया गया, உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார்। और वो विश्वास किया गया। அத்தோடு முடியவில்லை, उसके साथ खत्म नहीं हुआ, அத்தோடு முடிந்தால் அது மகா மேன்மை உள்ளதாக ஒன்றும் இருக்காது। और इतना तक वो समाप्त हो जाएगा तो वो महान नहीं होता। அது சில இடங்கள்ல நீங்க பாக்குறீங்க, எல்லா படங்களையும் மத்தியிலையும் ஆண்டவர் படத்தை ஒண்ணு கொண்டு வந்து வச்சு மகான் இயேசு மகான் அப்படின்னு வைக்கிறாங்க உலகத்துல இருக்கிற। और बहुत से जगह पर आप देखे होंगे कई और देवता है और उनके सामने भी यीशु को भी बीच में खड़ा करके बोलते हैं यीशु महान है। அவர் மரித்தது உண்மைதான், உயிர்த்தெழாவிட்டால் அவர் ஒரு மகான் மாதிரி தான் இருந்திருப்பார்। और वो अगर सच्चा है कि मर गया, लेकिन अगर जी नहीं उठा उनके समान वो हो जाते। ஆனால் வசனம் அங்கே சொல்லுகிறது மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்। और वहां पर वचन ये कहा गया है कि वो महिमा में उठा लिया गया। அப்படியானால் இவர் கட்டாயமாக தேவன்தான்। और ये सच्चे एक परमेश्वर है, மனுஷர்களில் ஒருவரும் அப்படி செய்ய முடியாதே। और वो कभी भी कोई भी मनुष्य ऐसा नहीं किया। இன்று நீங்கள் நல்லா உற்சாகப்பட்டு அந்த சத்தியத்துக்குள்ள நல்ல விசுவாசத்துக்குள்ள போக வேண்டும்। अगर आप बहुत आनंद स्तोत्र। होना है तो आप इस सत्य के अंदर आप गहरे में जाओ। மனுஷர்களுக்குள் இப்படிப்பட்டது நடக்கவில்லையே, और मनुष्यों को इस प्रकार का नहीं हुआ है। நான் விசுவாசிக்கிறது வீண் அல்ல, और हमारा जो विश्वास कभी व्यर्थ नहीं है। ஏதோ பக்கத்து வீட்டு அம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பான்னு சொன்னதுனால நான் ஏற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கிறேன், அப்படியா? क्या मैं आपसे पूछता हूं कि आपका पड़ोसी कहा था माँ आप आ जाओ चर्च में, ऐसा है? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னானே। और पौलुस बोलता मैं जो विश्वास करता हूं
मैं उनको जानता हूँ। காரணம் அவர் தேவாதி தேவனாய் இருக்க वो வேண்டும். राजा जो प्रभुओं का प्रभु है, அப்படி இருந்தால் தான் அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ऐसे होने पर भी वो जी उठा है। அதனால் தான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், ஆகையினால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. और इसलिए वो बोलता है कभी मैं लज्जित नहीं होऊंगा, क्योंकि मैं जानता हूँ कि मैं विश्वास करने वाला இன்று कौन இயேசு है। உயிர்த்தெழுந்ததினாலே தேவனை நம்புகிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. और इसलिए मैं कहता हूँ यीशु के ऊपर भरोसा करने वाला कभी लज्जित नहीं होगा। மனுஷர்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். वो जो मनुष्य के भरोसा करता वो लज्जित हो ஆனால் जाएगा। உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பினவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. लेकिन நித்திய जो நித்திய यीशु को நித்திய காலமாக அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். यीशु को ऊपर भरोसा करने वाला कभी 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 लज्जित नहीं हुआ, अनंत काल तक वो जीवित रहते हैं। அதனால்தான் தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையானதா. इसलिए कहता है, और यीशु के ऊपर जो भक्ति है वो बहुत गंभीर है। இந்த உலகத்திலே பக்தி நிறைய மக்களுக்கு, अनेक மக்களுக்கு பக்தி இருக்கிறது. और इस दुनिया में बहुत से लोगों को भक्ति है। விசேஷமாக நம்முடைய தேசத்துக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். इसलिए हमारा देश के लिए हमें बहुत धन्यवाद देना। நல்ல பக்தி உள்ள ஜனங்கள், बहुत भक्तिमान लोग हैं। ஆனால் அந்த பக்தி யார் மேல் இருக்கிறது? लेकिन वो भक्ति किसके ऊपर है? அது மேன்மையான பக்தியா? क्या वो भक्ति एक गंभीर है? வேதவசனம் சொல்லுகிறது, वो परमेश्वर का वचन कहता है, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருக்காய் காத்திருக்கிறது மகா மேன்மை உள்ளது. और वो जो यीशु का जो जी उठा परमेश्वर के लिए इंतजार करना, बाट जोगना बहुत गंभीर है। இந்த உலகத்துல அவரை தவிர எது நம்பினாலும் வெட்கப்பட்டு போவோம். और उसको छोड़ करके किसी के ऊपर भी भरोसा करेंगे अब लज्जित होंगे। எதை நம்ப முடியும்? किसको भरोसा करे? சொந்த வீட்டாரையும் நம்ப முடியலையே. और अपने निज घर वालों को भरोसा नहीं कर पाया। சொந்த வீட்டாரே சத்துருக்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரே. और ये जो परमेश्वर भी कहा अपने निज घर वाला ही शत्रु हो जाता। யாரையும் நம்ப முடிய மனுஷன், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்கள்ட்டாரே. यीशु ने ये कहा था जो श्वास लेने वाला मनुष्य के ऊपर भरोसा मत करो। ஆனால் என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னார். लेकिन इसलिए प्रभु ने कहा मुझ पर विश्वास करो। ஹல்லேலூயா. हालेलुया। யாரிடத்துல விசுவாசம் வைத்து நாம் இங்க இருக்கிறோம்? और किनके ऊपर भरोसा करके इधर है? யாரிடத்துல? किनके पास? மனுஷனிடத்துல விசுவாசம் வைக்கிறோமா? क्या मनुष्य இல்லையா. के ऊपर भरोसा करना है? மன்னாதி மன்னனிடத்துல நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். हमारा राजा दी राजा जो उनके ऊपर भरोसा அந்த करते हैं। வார்த்தையை சொல்லுங்க, மன்னாதி மன்னன் சொல்லுங்க, ஒரு விசுவாசம் வரும் பாருங்க. और उनका हालेलुया। नाम बोलिएगा जरूर एक विश्वास आ जाएगा। மன்னாதி மன்னனிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறோம். ओ हम लोग राजा Glory दी to राजा God. उनके ऊपर भरोसा करते हैं। ஆகவே அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். इसलिए वो लोग वो जी उठने के विषय में बहुत गंभीर से गवाही दिया। அவர் தேவனாய் இருப்பதனால் தான் உயிரோடு எழுந்தார். और वो जो सच्चा परमेश्वर इसलिए जी उठा। ரோமர் அதிகாரம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, ரோமர் 1:5 படி பார்க்கும் பொழுது, रोमरों की पत्री में, रोमियो की पत्री उसका 1 का और 5 में हम लोग देखते हैं। இந்த ஆலய வளாகத்தில் கூடியிருக்கிற அத்தனை பேரும் வாசிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். मैं यहाँ पर आए अत्तने हुए पेरो। सभी लोग एक साथ मिल करके நீங்க पढ़ना। இங்கிலீஷோ ஹிந்தியோ தமிழோ எதுலயோ ஒன்னு जो வாசிங்க, भी வாய்களை भाषा अंग्रेजी हिंदी आप सब मिल करके पढ़ना। रोमियो का 1 का 5। எல்லாரும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, ஃபென்டாஸ்டிக், தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். आमीन। Hey, जिसके praise द्वारा हमें अनुग्रह और प्रेरितता मिली हाँ। और उसके नाम से कारण सब जातियों के लोग विश्वास करने उसकी माने। அவர் தேவனுடைய குமாரன் என்று எப்படி நிரூபிக்கப்பட முடியும்? वो परमेश्वर का पुत्र करके कैसे प्रमाणित किया जाएगा? இயேசு சொன்னார், நான் பரத்திலிருந்து வந்தேன், மேலிருந்து வந்தவன், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் என்றார். और यीशु ने कहा मैं स्वर्ग से आया, तुम धरती से आया कहे। அவங்களுக்கு புரியல. उन लोग को समझ में नहीं आया। உடனே ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க ஆசையா இருந்தான். उन्होंने कहा था इब्राहिम मेरे दिन को देखने के लिए बहुत लालसा किया। இவர் எப்படி ஆபிரகாமை குறித்து பேசிட்டு இருக்காரு? இவருக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே உனக்கு அப்படின்னு கேட்டார். और वे लोग बोलने लगा तुमको तो 50 उम्र भी नहीं हुआ, तुम इब्राहिम के विषय में क्यों बोलता हो? ஆபிரகாம் இருக்கிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். और वो बोलता अब्राहम उत्पन्न नहीं हुआ उसके पहले मैं हूं। உங்களுக்கு புரியல? समझ में नहीं आया। நான் தேவகுமாரன் என்று உங்களுக்கு புரியல? मैं परमेश्वर का पुत्र तुमको समझ में नहीं आया। கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
थोड़ा सा रुको, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. थोड़ा सा रुको। நான் கெத்செமனே வழியா நான் போக வேண்டிய இடம் ஒண்ணு உண்டு. और मैं गेत्सेमने के रास्ता से जाने का एक रास्ता है, கொல்கத்தாவுக்கு நான் போக வேண்டிய और இடம். वहां पर कोलकाता में मैं जाना, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கொல்கத்தா போவேன். और कुछ थोड़ी दिन के बाद मैं कोलकाता में जाऊंगा, கொல்கத்தால இருந்து நான் பரத்துக்கு ஏறி போவேன். और वहां से मैं உற்சாகமா स्वर्ग இருக்கீங்களா? चल जाऊंगा। எங்க இருந்து வந்தேனோ மறுபடியும் நான் அங்கே போவேன். जहां से मैं आया वहां से मैं जाऊंगा। பிலிப்பு கேட்டார், நீங்க எங்க போறீரோ எங்களுக்கு சொல்லுங்கப்பா. और फिलिपुस ने उनसे पूछा, पाप यीशु आप हमको बताइए कहां जा रहे நான் हैं? ஏற்கனவே உனக்கு சொன்னேனே, मैं तुमको कितना बार समझाया। நான் என்னை பிதாவை காட்டும் அப்படின்னா. और वो बोला, पिता को दिखा दीजिए। பிதாவிடத்துல போறேன்னு சொல்றீங்களா, அப்ப பிதாவையும் எங்களுக்கு காட்டுங்க. और आप पिता के पास जाऊंगे का बोल रहे थे, पिता को हमको दिखा दीजिए। அப்பதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவனாயிருக்கிறான். जिसने मुझको देखा उसने पिता को देखा। இப்ப என்னை அனுப்பின பிதாவிடத்திற்கு நான் போகிறேன் அப்படின்னா. और वो मुझे जो भेजा उनके पास मैं जा रहा हूं। அப்ப புரிஞ்சுக்குவீங்க, उस समय पर समझ में आएगा, நான் தேவனுடைய குமாரன். मैं परमेश्वर का पुत्र है। அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே சிலுவையில் நின்றவர்கள் என்ன சொன்னார்கள்? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று वो சொன்னார்கள். जब उनको क्रूस पर जब चढ़ाया गया, वहां के लोग बोलना, सच मुझे परमेश्वर का पुत्र है। இன்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆணித்தனமான ஒரு விசுவாசம், ஆணித்தனமான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், மெய்யாகவே தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். और ये हमारे एक जड़ का एक विश्वास இந்த है, உற்சாகம் वो क्या போதாது. है? तो हमारा आमीन, இந்த உற்சாகம் போதாது. इतना आनंद नहीं होना, और जोर से। ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். क्योंकि मैं विश्वास करता सच्चे परमेश्वर का पुत्र है। அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். और वो जो जीव उठने के कारण इतना तक प्रमाणित किया कि परमेश्वर का It पुत्र है। has already been proved, நிரூபிக்கப்பட்டார். वो बिल्कुल यकीन करा दिया। அப்படியானால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். और इसलिए मैं परमेश्वर पर भरोसा करता हूँ। இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். और यीशु मुझे ले लिया। பத்தாதுங்க, இந்த உற்சாகம் எல்லாம் பத்தவே பத்தாது. वो बिल्कुल इतना आनंद हमसे। இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. वो परमेश्वर मुझे ले लिया तो कितना आनंद होगा। ताली बजाते हम जोर से बोलेंगे, जोर से बोले, आमीन। जोर से बोलेंगे, ताली बजा। Praise the Lord. आमीन। ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கடிதம் எழுதி உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்தாருன்னா ஊர் உலகம் பூரா காட்டிக்குவீங்க, லேமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எல்லாம் வச்சுக்குவீங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு. आपको एक अपॉइंटमेंट का लेटर आ जाएगा तो पूरा गली गली में जाकर दिखाते, मेरा मिल गया करके। अरे நமக்கு 24 மணி நேரம் அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்தவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கர்த்தர். அவர் आमीन। जो हमको जो दिया था वो राजा आदि राजा है। अरे அவர் கர்த்தர், वो प्रभु है। என்னை ஏற்றுக்கொண்டவர் சர்வ வல்லவர், मुझे जो ग्रहण किया वो सर्वशक्तिमान है। அட இன்னும் உங்களுக்கு விசுவாசம் பத்தாது, இன்னும் அந்த சந்தோஷம் பத்தாது. इतना ही आनंद नहीं है। என்னை ஏற்றுக்கொண்டவர், मुझे जो ग्रहण किया சர்வ வல்லவர், वो सर्वशक्तिमान है। சர்வ வல்ல தேவன், सर्वशक्तिमान है। என்னை அழைத்தவர், मुझे जो बुलाया சர்வ வல்லவர், वो सर्वशक्तिमान है। ஹalleluya, praise the Lord, Amen. ஹalleluya. எவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தம் பாருங்க. ஆமென், आमीन, ஆமென், ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, praise the Lord, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பேன். என்னை அழைத்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். இப்போ நீங்க பாடுறீங்கல்ல, அதான் நியாயமான பாட்டு. ஓ, என்னை அழைத்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஏற்றுக்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை அழைத்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நீங்க பரிசுத்த, நீங்க பரிசுத்த, பரிசுத்த, நீங்க பரிசுத்தரே.
ஆஹா பரிசுத்த ராஜா பரிசுத்த பரிசுத்த. இதுதான் சந்தோஷம். பரிசுத்தரே பரிசுத்த, நீங்க பரிசுத்த பரிசுத்த, நீங்க பரிசுத்த. என்னை அழைத்தவர் நீ. Yes, Lord. என்னை ஏற்றுக்கொண்டவர், என்னை ஏற்றுக்கொண்டவர். பரிசுத்த, இங்க பரிசுத்த பரிசுத்த, நீங்க பரிசுத்த. இயேசுவே என்ன தைரியம். ஓ பரிசுத்த, நீங்க. ஆமென். பரிசுத்த. Beautiful Lord, beautiful, wonderful Jesus. எல்லாரும் கடைசியில் இருக்கவங்களும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொண்டீரே, துன்மார்க்கனாக இருந்து என்னை ஏற்றுக்கொண்டீரே. ஓ பரிசுத்தரே. परमेश्वर की महिमा हो. மெய்யாகவே தேவனுடைய குமாரன், सच्चे वो जी उठा है. ஹalleluya. இன்று கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்கள். और प्रेरितों का काम उसका 3 का 15 और 16 में हम लोग यहाँ पर पढ़ते हैं. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். वो कहते हैं कि आपने और जीवितों को मार डाला. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். जिसे परमेश्वर ने मरे हुओं में से जिलाया. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். और इस बात के लिए हम गवाह हैं. 16வது வசனத்தில் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. और उसी के नाम से, उस विश्वास के द्वारा जो उसके नाम पर है, उसी मनुष्य को उसे तुम देखते हो और जितने भी सामर्थ दिया है. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. और उनके द्वारा मिला हुआ विश्वास ही उनको इतने खड़ा किया. நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று वो சொன்னார். बोलते हम गवाह है. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் சர்வீஸை பார்த்த மக்கள் சொன்ன வார்த்தை. और जो सबसे पहले जो जीव उठने का ईस्टर आराधना में आए हुए लोग அன்றிலிருந்து இதுவரைக்கும் ஈஸ்டர் சர்வீஸை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கும் தேவன் ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார். और उसी दिन से लेकर आज तक तो उन लोगों के लिए, हमारे लिए भी ये गवाह है. அவர் வெறுமனே மரித்தவர் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, और वो हम लोग के लिए मर गया करके करने वाली ही केवल அவர் नहीं, ஜீவிக்கிற தேவனாய் वो இருக்கிறார். जीवित परमेश्वर है. அவர் சொன்னார், उन्होंने कहा சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பிறகு எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று யோவான் 11:32 கர்த்தர் சொன்னார். और यूहन्ना में उन्होंने कहा था, जब मैं क्रूस पर हूँगा तब सबको मैं अपने ओर खींच लूंगा. எந்த ஒரு அரசியல்வாதியும் இதை சொல்ல முடியாது. और किसी राजनीतिक वाला इसको बोल नहीं सकता. எந்த ஒரு மனுஷனுக்கும் தான் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது அவனுக்கு தெரியாது பிரியமானவர்களே. और किसी को भी मेरे प्यारों मरने के बाद क्या होगा कुछ भी पता नहीं है. எத்தனையோ பேரை அடக்கம் பண்ணினார்கள், வெயிட் பண்ணினார்கள், இவரும் எழுந்திருப்பார். और कई लोगों को कहने के अनुसार दफनाया, वो लोग इंतजार किया, ये भी जीव उठ जाएगा. சில நாட்களுக்கு முன்பு இந்த யாஹூ ஹோம் பேஜ்ல ஒன்னு படித்தேன். ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு தகப்பனாரை அடக்கம் பண்ணி எத்தனையோ வருஷங்களுக்கு அந்த பையன் அவருடைய சன் அப்படியே வைத்திருந்தாராம். और मैंने एक और नेट में देखा था, वहां पर साफ देखे थे, वो बोल रहे कि एक लड़का अपना पापा को
दफना करके कई साल तक इंतजार करके रखा था அவன அந்த நியூஸ் கேள்விப்பட்டு போலீஸ்காரர்கள் வந்தார்கள். और उसका जो चर्चा सुनने के बाद पुलिस वाला आ गया என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ? और उन्होंने कहा क्यों ऐसा रखा? கேட்டா எங்க அப்பா எந்திரிப்பார் அப்படிங்கறான். वो कहा था मेरा पापा मर गया लेकिन जी उठ जाएगा. அந்த பையனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. उनको जाकर के बंदी बनाकर अंदर कर दिया. என்னதான் எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாலும் மனுஷனால் அது முடியாத காரியம். और कितना भी वो कोशिश करे मनुष्य नहीं होगा. பரிசுத்த ஆவியினால் தேவன் இயேசுவை எழும்ப பண்ணினார். पवित्र आत्मा के द्वारा परमेश्वर ने यीशु को जिंदा कराया. அதனால தான் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். इसलिए हम लोग यीशु के लिए गवाह है. அதனால தான் இன்னைக்கும் நம்ம சாட்சிகளாய் இருக்கிறோம். इसलिए आज तक हम भी गवाह है. வேகமாக போகலாம். இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற अनेक ஆசீர்வாதங்களில் பிரதானமான 4 ஆசீர்வாதங்களையும் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். और सबसे मैं 4 बातों को इधर बताना चाहता हूं. यीशु का जी उठने के द्वारा हमें क्या मिलता है और हम क्या करना है. முதலாவது ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற மகா பெரிதான ரட்சிப்பு தேவனுடைய உயிர்த்தெழுதலினால் வருகிறது. और हमको जो मिला हुआ उद्धार यीशु का जी उठने के द्वारा मिला. இதுவரைக்கும் சொன்ன இயேசு மரித்ததனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னி நமக்கு விசுவாசம் இருக்குது. और हम लोग को इतना तक ये विश्वास था कि यीशु मरने के द्वारा हमारा उद्धार है. ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலினால் ரட்சிப்பு வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. लेकिन वचन ये कहता है यीशु जी उठने के द्वारा हमारा उद्धार हुआ. 1 பேதுரு 3வது அதிகாரம் 21 22 வாசித்து பாருங்கள். और वहां पर लिखा है 1 பேதுரு 3வது அதிகாரம் 21 22. और पहला पत्रस उसका 3रा अध्याय 21 और 22 में लिखा है. Yes. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சாளுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. और यहाँ पर उसी पानी के दृष्टांत भी अर्थात बपतिस्मा यीशु मसीह जो जी उठने के द्वारा और जब उन्हें बचाता है और शरीर मैल के द्वारा करने का अर्थ नहीं परंतु शुद्ध विवेक के द्वारा होता है. 22ல அவர் பரலோகத்துக்கு போய் வாசிப்போமா எல்லாரும்? அவர் பரலோகத்துக்கு सब लोग मिलकर पढ़ेंगे. அவர் பரலோகத்துக்கு போய் और वो स्वर्ग पर चढ़ गया. தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். और परमेश्वर के दाहिने ओर बैठा है. தேவதூதர்களும் और स्वर्गदूत भी அதிகாரங்களும் अधिकार भी வல்லமைகளும் और इतना सामर्थ है அவருக்கு கீழ்ப்படிகிறது. उनके अधीन है. இது நம்ம இப்படி நம்ம சோகமா வாசிக்க கூடாது. அந்த इसको வசனத்தை हम लोग மறுபடியும் धीरे கொடுங்க. से नहीं पढ़ना. ரொம்ப சோகமா வாசிட்டோம். அப்படி வாசிக்க கூடாது. ऐसे ऐसे कभी नहीं पढ़ना. அது அந்த 22 வாசிங்க. அவர் பரலோகத்துக்கு முழு பலத்தை பயன்படுத்துங்க. पूरा பரலோகத்துக்கு पूरा போய் ताकत के साथ தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இருந்தார்னு சொல்லல, இப்போ இருக்கிறார். இப்போ இருக்கிறார். वो है करके नहीं कहा, अभी है. என்றென்றைக்கு இருக்கிறார். हमेशा के लिए है. அப்படி இருக்கிறவருக்கு என்ன அதிகாரம்? தேவ தூதர்கள் और उनके लिए क्या अधिकार मिला? அதிகாரங்கள் और जितने स्वर्गदूत का अधिकार, வல்லமைகள் सामर्थ, எல்லாம் அவருக்கு वो கட்டுப்பட்டிருக்கிறது. सब कुछ उनके अधीन के अंदर है. எல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை वो आप பாருங்கள். सोच लीजिए हमारा परमेश्वर कितना महान परमेश्वर இந்த है. வல்லமையுள்ள தேவன் தான் நம்மை ஏற்றுக்கொண்டார். और ऐसे ही परमेश्वर मुझको ग्रहण किया. ஆகவே அவர் மனுஷனாக வந்திருந்தும் அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவகுமாரன். ओ मनुष्य का धारण करके आया लेकिन वो मनुष्य नहीं, ये परमेश्वर है. அதனால தான் மத்தேயு 28:19 கர்த்தர் சொன்னார். इसलिए तो मत्ती का 28 का 19 में कहा 18 பாருங்கள். और 18 में लिखा है. Yes. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து और तब यीशु उनके எல்லாரும், नजदीक आया. सब लोग एक साथ पढ़ेंगे. அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और स्वर्ग और पृथ्वी के सारा अधिकार मुझे दिया गया है. ஹalleluya. आमीन. கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள். थोड़ा सोच कर देखिए. He can issue any order. वो तो कुछ भी आपको आदेश दे सकता है. He can change any ordinance. वो कितना भी लगा हुआ को परिवर्तन कर सकते हैं. எந்த காரியத்தையும் அவர் மாற்றலாம், அவர் செய்யலாம், அவர் அதிகாரம் உண்டு. Amen, எதையும் amen. ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம். He is the Hallelujah. master of all. आमीन. सब कुछ वो बदल सकता, सब कुछ उनके द्वारा बदल जाएगा. அது ஆச்சரியமா நமக்கு இல்லையா? क्या वो महान कार्य नहीं है? ஹalleluya. He is the Hallelujah. master of all. वो सबके ऊपर महान है. அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இல்ல. उनके ऊपर बढ़कर कोई अधिकार नहीं है. You are the master of all creation.
protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down to worship, adore thee. You're the master of all creation. தெரிந்தவர்கள். Protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down to worship, adore thee. சர்வ அதிகாரம் அவருக்கு. அதிகாரம் அவருக்கு இருக்கிறபடினால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். आमीन। वो सारा अधिकार उनको दिए जाने के कारण अंतिम तक हमको उद्धार करने के लिए सक्षम है उनके पास। சில நேரங்கள்ல நம்ம ஆபீசஸ்ல நம்ம மனு கொடுத்திருப்போம். அந்த ஐயா ஆபீசர் ஐயா இன்னும் ஒரு மாசம் தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். वो एक पिटीशन आप देते हैं किसी एक अधिकारी के पास, आप मेरा हो जाए करके, लेकिन उनको रिटायरमेंट होने के लिए अभी 1 महीना बाकी है। அந்த அதிகாரி சொல்லுவார், கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க ஃபைலை நான் பாஸ் பண்றேன், கட்டாயம் உங்களுக்கு சாங்க்ஷன் பண்ணி தந்துடுறேன். और वो बोलेंगे मैं सचमुच आपको मदद कर दूंगा और बिल्कुल आपको मैं सहायता करूंगा। புரிஞ்சதுன்னா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. अब आनंद है। வீட்டுல வந்து சொல்லுவோம், ஏம்மா இன்னைக்கு கொடுத்துட்டு வந்தேன், அவர் அந்த ஐயா ரொம்ப கட்டாயமா உனக்கு பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு, நமக்கு எப்படியும் வந்துரும்மா, நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். वो बोलेंगे पत्नी के पास आकर के, अपने ओ मैं बहुत अच्छा से देख कर आ गया था, मेरा बहुत बड़ा आनंद हो गया, मेरा हो जाएगा। ஆனா பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னே அந்த ஐயா அந்த சீட்ல இல்ல. लेकिन वो जो 1 महीना के बाद देखा वो साहब जो उस कुर्सी पर नहीं है। என்னங்க பண்ண இப்படி போட்டு சொல்லிட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? और मैं वहां जाकर के पूछते हैं, साहब आपने इतना बोला था, आपका क्या हो गया? अरे ஏன் கொடுமையை பாருங்க, நான் 1 month தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு, இப்போ போய் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்களே. अभी 1 ही महीना मेरा बाकी था, लेकिन हमको अभी वो बदली कर दिया। நம்ம ஃபைலும் ட்ரான்ஸ்ஃபர் அத்தோட, நம்ம ஃபைலும் ஓவர், और हमारा फाइल भी ट्रांसफर हो गया। சார் என்னால ஒண்ணும் செய்ய முடியல சார், साहब मैं कुछ नहीं कर पाऊंगा। ஆரம்பிச்சு விட்டாரு, वो शुरू कराया, முடிச்சு தரலையே, वो कर नहीं पाया। கட்டடம் ஆரம்பிச்சது, वो जो उनको आदेश मिला, வீடு முடியணுமே, और वो जो खत्म होना, காத்துக்கிட்டே இருக்கோம், கிரக பிரவேசம் எப்போ வைக்கணும் அப்படின்ட்டு, கிரக பிரவேசம் எப்போ வைக்கணும், वो जो घर का उद्घाटन कैसे रखना, ஐயா முடிக்க மாட்டேங்கிறாரு, और वो खत्म नहीं करता। இன்னும் பாக்கி, இன்னும் பாக்கி, இன்னும் பாக்கி, अभी भी बाकी है, अभी भी बाकी है। ஏன்டா வீடு கட்டணும்னு இருக்கோம். वो कभी कभी ऐसा हो जाता, क्यों हम घर बनाया? இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, यीशु ऐसा नहीं है। நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, मैं उनके ऊपर जो मैं दिया गया तो, இது சும்மாவா இருப்பீங்க நீங்க இதை சொல்லும் போது, ओ நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளது. और जिसको मैंने उनके हाथ में सौंपा था उसको अंतिम तक उद्धार करने का सक्षम है। செய்வார், எல்லாமே செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். செய்வார், எல்லாமே செய்வார், அவர் செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், எல்லாம் முடிப்பார், ஜோராய் முடித்திடுவார். கூடும் அவரால் கூடும், கூடாது ஒன்றுமில்லையே, கூடும் கூடாதது
கைதட்டாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஹalleluya. யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமா கர்த்தர் எனக்காக பாடுங்க. ஆமென். Glory to God. இதுவரைக்கும் அவர் அப்படித்தான் செய்துட்டு வந்தார். आज तक वो ऐसा ही करते आया, இனிமேலும் அப்படித்தான் செய்ய போகிறார். इसके बाद भी ऐसा ही करेंगे. நாம் ஏன் இதை சொல்லுகிறோம்? எந்த ஆதாரத்தில் இதை சொல்லுகிறோம்? ஏதோ உற்சாகப்படுத்துவதற்காகவா? இல்லை, வசனத்தின் ஆதாரத்திலிருந்து அதை சொல்லுகிறோம். मैं क्यों इस बात को इतना Hallelujah. कहता हूं कि मैं आपको उत्साहित करने के लिए नहीं, वचन के ऊपर लिखी गई बातों को मैं बोलता हूं. இன்னும் சொல்ல போனால் மாறாத அழியாத ஒழியாத வசனத்தின் ஜீவ வார்த்தையின் மேல் சொல்லுகிறோம். मैं इससे और गहरे से कहना तो जो कभी नहीं होने वाला, भूलने वाला, कभी ना मिटने वाला, वो वचन के आधार पर कहता हूं. ஆகையால் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை தேவன் அந்நாள் மட்டும் காக்க வல்லவர். और जो मैंने जब समर्पण किया, जिसको वो उस दिन तक वो संभालने में सक्षम है. அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் वो அவர். जो जीवित है, इसलिए जो मैं सोचता हूं, जो समझता हूं, उससे बढ़ करके वो काम करने वाला है. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஆபீசர் ஐயா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிட்டாரு. वो जो ऑफिसर बदली होकर चला गया. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, நான் இன்னும் இங்க தான் இருக்கிறேன். आप लोग कई दूर चला गया, लेकिन हम लोग इधर है. அவர்ட்ட போய் ஃபோன் பண்ணா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. और उनके पास जा करके कहते हैं कि हम कुछ नहीं कर पाएंगे. நம்ம ஃபோன் பண்ற நேரத்துல அவர் ரிட்டையரும் ஆயிட்டார். और जब हम फोन करते हैं तब उस समय के पहले वो रिटायर्ड भी हो गया. ரிட்டையர்மெண்ட் ஆகுற 1 மந்த்லயே அவருக்கு பவர் இருக்காது. தெரியுமா அது உங்களுக்கு? आपको मालूम है, रिटायरमेंट होने के 1 महीना के पहले किसी को पावर नहीं रहता. அது ஒரு கொஞ்சம் டிமினிஷ் ஆயிடுச்சு. இனி யாரும் அவங்க அந்த அதிகாரிட்ட ரொம்ப பெருசா கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்னத கீழ்ப்படிய போறாங்க? और रिटायरमेंट के बाद उनको क्या मिलेगा? நீங்க லைன்ல நிக்கிறீங்க, நானும் உங்களுக்கு பின்னால லைன்ல நிக்கிறேன் சார் அப்படிம்பார். அவ்வளவுதான். वो बोलेंगे साहब जैसे आप लाइन पर खड़ा हो, मैं भी खड़ा हूं. நேத்து வரைக்கும் ஜூனியர் மோஸ்ட் ஆபீசரா இருந்தவர் இன்னைக்கு அங்க உட்கார்ந்து இருப்பார். இவர் சீனியர் மோஸ்ட் ஆபீசர் லைன்ல நின்னு कमेंट பண்ணிட்டு இருப்பார் அவர். और वो बड़े सबसे बड़ा साहब था, लेकिन आज रिटायर होने के बाद यहाँ पर कुर्सी पर बैठ जाते, जो छोटा वाला था ऊपर चल जाता. அப்ப சொல்லுவார், இவன் முகத்தெல்லாம் நான் முழிக்க வேண்டி இருக்குது. वो बोलेंगे इसके पास भी आकर मैं खड़ा रहना पड़ता. மீச முளைக்காம இந்த ஆபீஸ்க்கு வந்தான் பாரு. और मैं तो उसके मूछ भी नहीं हुआ था तब इधर आया. இவனை நான் எவ்வளவு ட்ரைனிंग கொடுத்தேன் இவனுக்கு. मैं ही इनको ट्रेनिंग दिया था. இவன் முன்னால இப்ப நான் நிக்க வேண்டி இருக்குது. इनके सामने मैं खड़ा रहना पड़ता. ஆனால் இயேசு யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்க முடிய आमीन. மாட்டார். यीशु किसी के सामने खड़ा होने की जरूरत नहीं. அல்லேலூயா. हालेलुया. நான் ஆராதிக்கிற நீங்கள் ஆராதிக்கிற இயேசு யார் முன்னாலும் தலை குனிந்து லைன்ல நிக்க மாட்டார். वो हम जो आराधना करते, आप आराधना करते, किसी के सामने सिर झुका करके खड़ा नहीं हो पाएगा. மாறாதவர். वो कभी मिटने वाला नहीं है, அவர் बदलने वाला नहीं. அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் சொல்லுதான். அவர் அதிசயமானவரே, அவர் அதிசயமானவரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் அதிசயமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. வெறும் மனுஷன் அல்ல, அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர். நீங்க உன்னதர்னு ஆவியில நிரம்பி சொல்ற வரைக்கும் அவர் உன்னதர் என்றனரே. ஸ்தோத்திரம். यीशु मसीह नहीं बदलता, नहीं बदलता, नहीं बदलता. यीशु मसीह कभी नहीं बदलता, एक सा है सदा. यीशु मसीह नहीं बदलता, नहीं बदलता, नहीं बदलता. यीशु मसीह कभी नहीं बदलता, एक सा है
எபிரேயர் 7:25. हाँ, इब्रानियों की पत्री 7:25 में लिखा है, வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் ஆமென். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக. இந்த ரட்சிப்பை குறித்து நான் உங்களோடு ஒரு சில நிமிஷங்கள் பேசி நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். इसके लिए जो उसके द्वारा परमेश्वर के आते हैं कि उसका पूरा पूरा उद्धार सकता है, क्योंकि वो उसके लिए विनती करने के सर्वदा जीवित है. நம்முடைய ஆத்துமாக்கள் எவ்வளவு விலையேற பெற்றது என்று முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். सबसे पहले हमारी आत्मा कितना और एक दामी है, इसको जानना. இன்று இத்தனை ஆத்துமாக்களையும் பிசாசு இழந்து போயிட்டான். இத்தனை ஆத்துமாக்களையும் பிசாசு லூஸ் பண்ணிட்டான். और यहाँ पर बैठे हुए सारी आत्मा को शैतान खो चुका है. கடைசி வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருடைய ஆத்துமாக்களையும் பிசாசு லூஸ் பண்ணிட்டான். और पहले सबसे पहले जितने बागर था उसको भी इस्तेमाल किया था. இதுல ஒருத்தனும் அவனுக்கு கிடைக்காது. और इसमें से कोई भी व्यक्ति उनको मिलेगा नहीं. நோ நோ நோ, कभी नहीं मिलेगा. அதுக்கு ஒரு காரியம் சொல்ல போகிறேன், தயவு செய்து கேளுங்கள். और उसके लिए मैं अभी बताने जा रहा हूँ. ஏன் இப்படி இப்ப நான் பேசுறேன், क्यों ऐसे बोलता हूँ, கொஞ்சம் கவனிங்க. अच्छा सुनिएगा. ஒரு ஆத்துமா உலகத்துல இயேசுவிற்கு சொந்தமாய் இராவிட்டால், और अगर कोई आत्मा और यीशु के लिए और अपना नहीं होता, அது சாத்தானுக்கு சொந்தமாய் இருக்கும். जान लेना वो शैतान का और हो जाता. நடக்கிறது என்ன தெரியுமா? क्या होगा? கிளீனா கவனிங்க, கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. और आप ध्यान से सुनना, तब समझ में आएगा. இந்த சாத்தானுடைய ஆவிகள் அந்த ஆத்துமாவை கவனித்துக் கொண்டே இருக்கும். शैतान की आत्मा जो है और जो आत्मा है उसको देखते रहता है, அவனுடைய ஒவ்வொரு மூவையும் கவனித்துக் கொண்டிருக்கும். और हर एक कोना को वो देखता है. நான் சொல்லுகிற மேட்டர் ரொம்ப சீரியஸ் மேட்டர். वो बहुत गंभीर बात है. அந்த ஆத்மாவை எவ்வளவு கவர் பண்ணணுமோ கவர் பண்ணி கொண்டே இருக்கும். और वो आत्मा को शैतान की आत्मा पूरा पूरा घेरा हुआ है. முதலாவது அவன் செய்கிறது, அவன் ஆயுதங்களை தரித்து அவனுடைய அரண்மனையை அவன் முதலாவது பாதுகாக்கிறான். और वो क्या करता, अपने ऊपर अपना हथियार को बांध करके उसको अपने को बचाता. இது நீங்க லூக்கா 11ல நீங்க வாசித்து பாருங்க, இப்போ வேண்டாம். अभी पढ़ना नहीं, उसमें लिखा है. அவன் ஆயுதம் தரித்து அவன் அரண்மனையை காத்துக் கொள்கிறானாம். और अपने हथियार बांध करके अपने महल को बचा लेता. இரண்டாவது அவன் அரண்மனையில் சமாதானத்தை தருகிறானாம். சமாதானம் தருகிறான். हाँ, वो क्या करता, और वहां पर एक शांति देता. 11:21 கொடுங்க, லூக்கா 11:21 கொடுங்க. और लूका और 11 का और 21 में लिखा है. 21 வாசித்தால் और 11 का 21 में देखेंगे, எல்லாரும் பார்க்கலாம். ஆயுதம் தரித்த பலவான், वो जो हथियार बना हुआ एक शैतान. சாத்தானுக்கு சில ஆயுதங்கள் உண்டு. शैतान को कुछ हथियार है, பலவான் அவன். वो बहुत बलवान है. தன் அரண்மனை, அப்படி என்றால் அவனுக்கு ஒரு அரண்மனை உண்டு. और उसके लिए एक महल है. நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறேன் இதுல, நீங்களும் அவ்வளவு சீரியஸா இருங்க. அதை காக்குறான். मैं बहुत गंभीर से बोलता हूं, वो बचाता है. அவனுக்குன்னு சில பொருட்கள் இருக்கிறது, उनके लिए भी कुछ सामान है, அவன் அதை பத்திரப்படுத்துகிறான். और उसको वो बचाता है. அவனுக்குள்ளே இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னாக்க இன் பீஸ் என்று எழுதியிருக்கும். और अंग्रेजी बाइबल में और इस प्रकार लिखा है, वो एक शांति को वहां पर बना रहा. He keeps his palace in peace. और वो अपने मगल के अंदर एक शांति को प्रदान करता है. ஆயுதம் தரித்திருக்கிறான். और पूरा हथियार சொல்லுங்க. बांधा हुआ. இரண்டாவது பலவானா இருக்கிறான். वो बलवान है. அவனுக்கு ஒரு அரண்மனை உண்டு. और उनके लिए एक महल है. அவனுக்கு ஒரு பொருள் உண்டு. और उनके लिए सामान है. அந்த பொருளை பீஸ், குட்ஸ் ஆர் இன் பீஸ். और वहां पर शांति से रखा. அவனுடைய பொருள்கள் சமாதானமா இருக்குது. उनका सामान शांति से है. ஏன்னா அவன் அந்த பொருள் யார்? ஆத்துமாக்கள். वो सामान कौन है? आत्मा है. அந்த ஆத்துமாக்களை சமாதானத்தோடு வைத்திருக்கிறானாம். उन लोगों को वो शांति से रखता है. உங்களுக்கு தெரியுமா, போலியான சமாதானம் அது. लेकिन जानना है, वो नकली. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். यीशु जिसने कहा था उस शब्द को तभी सुनिए. உனக்கு என்ன வேணும்? உலகத்தினுடைய பெருமை வேணுமா? நான் தர்றேன். तुमको क्या चाहिए?
दुनिया का इज्जत चाहिए, मैं देता हूं। உனக்கு என்ன வேணும்? செல்வ செழிப்பு வேணுமா? நான் தர்றேன். तुमको कितना धन दौलत चाहिए तो मैं देता हूं। உனக்கு என்ன வேணும்? சரீரத்தின் பிளஷர் வேணுமா? அசிங்கமான காரியங்கள் வேணுமா? எவ்வளவு வேணா நான் தர்றேன். जो शारीरिक रीति से जितना अभिलाषा चाहिए जितने भी मैं दे दूंगा। பிசினஸ் பயங்கரமா ஃபிளரிஷ் ஆகணுமா? நான் தர்றேன். और आपका जितना जो बिजनेस है बढ़ना मैं दूंगा। என்ன வேணா நான் தர்றேன். கண்களை மூடிட்டனால இயேசு என்கிற மாத்திரம் சொல்லாதே. आंख बंद करके बोलो, यीशु करके नहीं बोलना। உங்க கிராமத்துக்கு 4 பேர் சுவிசேஷம் சொல்ல வர்றாங்க, அடிச்சு பத்திரா அவங்கள வெளியில. जो आपका गांव में कोई लोग सुसमाचार सुनाने के लिए आता है उसको भगा दो। அங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கான், அதை இடிச்சு போடு. और वहां पर चर्च बनाकर रखा उसको तोड़ दो। இப்படி தன்னுடைய பொருள்களை கவனமாய் வாட்ச் பண்ணிக்கொண்டு சமாதானத்தோடு வைத்திருக்கிறான். अपना सामान को सुरक्षा के साथ शांति के साथ रखा। ஆனால் அடுத்த வசனத்துல लेकिन उसके बाद वाला वचन में அவனிலும் அதிக பலவான் வந்து, हालेलुया, उससे बढ़ करके एक बलवान आया। அதுதான் நம்ம சந்தோஷம். वही हमारा आनंद है, அதுதான் நம்ம சந்தோஷம். वही हमारा आनंद है। நம்ம அந்த பலவான் கையில இருந்தோம். वो हम लोग उस शैतान के हाथ में था। அதிக பலவானாகிய இயேசு வந்தார். और वो उससे बढ़ करके सर्वशक्तिमान आया। அவன் நம்பி இருந்த ஆயுதங்களை உரிந்து கொண்டான். और वो जो पहना हुआ था हथियार को वो छीन लिया, பறித்து கொண்டான். और छीन लिया। அவருடைய பொருளாகிய நம்முடைய ஆத்மாவை கொள்ளை பொருளாக கொள்ளையிட்டார். और उसका जो आत्मा था उसको लूट लिया। கொண்டு வந்து இந்த இடத்துல நிரப்பி இருக்கிறார். கோடவுன்ல நிரப்பி இருக்கிறார். और हम लोग को एक सुरक्षित जगह पर, இது கர்த்தருடைய கோடவுன். இது और ये गोदाम है, परमेश्वर का गोदाम है। आमीन, हालेलुया। அப்போ அந்த பலவானுடைய கையிலிருந்து இழுக்கப்பட்டு நாம் அதிக பலவானாகிய இயேசுவின் கோடவுன்ல சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். और हम लोग उस शैतान का गोदाम से निकाल करके अभी परमेश्वर के जो दिया हुआ इस गोदाम में, उस कलीसिया में, चर्च में हम लोग हैं। அதனால தான் சொன்னேன், ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. इसलिए तो मैंने कहा था एक आत्मा का उद्धार महान है। அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு அவன் கண்காணித்து வருகிறான். 70 வயசு வாழுகிற வரைக்கும் அவன் இயேசுவை அறியவிடாதபடிக்கு அவன் வாழ வைக்கிறான் என்று சொன்னால், அந்த ஆத்மாவின் மேல சட்டபூர்வமான ஒரு லிங்க் அவன் வைத்திருக்கிறான், லீகல் ரைட் வைத்திருக்கிறான். वो 70 साल तक उस आत्मा को कुछ भी नहीं कर पाता है, और उसके होने नहीं देता, उद्धार करने नहीं देता। इसका मतलब है कि वो और एक और अपना हकीम को वहां पर रखा है। என்னுடைய சொந்தம் அப்படிங்கிறான். वो बोलता है ये मेरा अपना है। அந்த அம்மா என்னுடைய சொந்தம், वो माँ मेरा अपना है। அந்த ஐயா என்னுடைய சொந்தம், वो मेरा है। எனக்கு இவர் இல்ல, இவர் இயேசுக்கு சொந்தம், இவர் இந்த அம்மா இந்த ஐயா எனக்கு சொந்தம், இந்த பையன் எனக்கு சொந்தம். ये मेरा है, वो है करके बोलता। அவன் தன்னுடைய கண்களை இப்படி பதித்து பூமியில உலாவி அப்படியே செய்து கொண்டிருக்கிறான். और वो अपने आंखों को इस पृथ्वी पर घुमाते रहता। ஆனால் இதன் நடுவில் சில ஆத்மாக்கள் தேவனுக்கு சட்டபூர்வமாய் சொந்தமாய் இருக்கின்றன. लेकिन इतने बीचों में कुछ लोगों को परमेश्वर एकदम आधार पूर्वक उनको चुन लिया। இன்று நம்மால் சொல்ல முடியுமா, நான் தேவனுக்கு சட்டபூர்வமாக நான் அவருக்கு சொந்தம் என்று? आमीन। हम लोग इतना कहना है, यीशु के द्वारा अधिकार पूर्वक मैं यीशु का अपना आदमी है। இந்த உயிர்த்தெழுந்த நாள் கொண்டாடுகிற நாள்ல எத்தனை பேருக்கு அந்த ஒரு கூற்றை சொல்ல முடியும்? சட்டபூர்வமாய் நான் தேவனுடைய கண்காணிப்புக்குள் वो जो இருக்கிறேன். यीशु का जी उठने के दिन में इतना आप कह सकते हैं, अधिकार पूर्वक मैं यीशु का हूं। அப்படியானால் என் தேவன் என்னை ஆட்கொண்டவர், என்னை பிரைஸ் தி லார்ட் பவுல் சொல்றான் பாத்தீங்களா, என்னை ஆட்கொண்டவர். और इसलिए उन्होंने कहा था मुझे जो सम्मान लिया था, என்னை அழைத்தவர், और मुझे बुलाया था, என்னை கண்டவர், और मुझे देखा था, அவர் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். वो मुझ पर अपना आंख रख करके मुझे अगुवाई करता। நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு जिस காட்டுகிறார். मार्ग पर मैं चलना उसमें चलने के I लिए am देता। under the perfect control of my God, my Father. इसलिए वो कहता उत्तम एक और अगुवाई मुझ पर है करके बोलता। 70 வருஷமோ 80 வருஷமோ வாழ்ந்த பிறகு சட்டபூர்வமாக தேவன் என்னை தம்முடைய மகிமையின் ராஜ்யத்தில் அழைத்து செல்வார். और मैं इतने साल जीने के बाद संतोष प्रभु लिया। मुझे अधिकार पूर्वक ले संतोष गया। लिया। हालेलुया, சந்தோஷம் இல்லையா? हालेलुया। அவன் என்னை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. इसलिए वो मुझको छूने के लिए अधिकार नहीं है। சட்டபூர்வமாய் அவனோடு இருந்தது உண்மைதான். और मैं पहले उनके साथ था, ஆனால் இப்பொழுது சட்டபூர்வமாய் இயேசுவுக்கு சொந்தமாய் இருக்கிறேன். इसलिए अधिकार पूर्वक अब यीशु को मैं अधीन हो गया। அப்படியானால் அவனுடைய
அவனுடைய பிடியிலிருந்து தப்பினேன். और इसलिए मैं उसका हाथों में से मैं बच गया. வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது. ओ बोलते हैं मैं और वो चिड़िया जैसे बच जाती है वैसे और मैं बच जाता हूं. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், நீதிமான்களுடைய சபையிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. आमीन. जीसस जीसस. கண்ணி வெடித்தது. और वो जो जाल फट गया. கண்ணி தெரித்தது. और वो जाल कट गया. நாம் தப்பினோம். हम लोग बच गया. கண்ணி தெரித்தது. वो जाल फट गया. கண்ணி தெரித்தது. वो फट गया. நாம் தப்பினோம். हम लोग बच गया. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. தெரிப்பட்டன நொடியில் முறிபட்டன. தெரிப்பட்டன நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே. வேதாள கணங்கள் ஓடிடவே. ஓடிடவே உருகி வாடிடவே. ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். சந்தோஷமா பாடுங்களேன். ஓ யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே. வானத்தின் சேனைகள் துதித்திடவே. துதித்திடவே பரனை துதித்திடவே. துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அதுதான் நம்ம சட்டப்பூர்வமாய் தேவனுடைய கையில் இருக்கிற हम ஆத்துமாக்கள். लोग अधिकार पूर्वक परमेश्वर के हाथ में. ஏதோ உங்க மாமா சொல்லி அனுப்புனாருன்னு இல்ல. और कोई मामा हमको और भेज दिया करके नहीं ஏதோ है. பக்கத்து வீட்டு அக்கா சொல்லி நம்ம சபைக்கு வந்தவங்க இல்ல. वो कोई पड़ोसी दीदी हमको भेज दिया करके नहीं है. என்னை ஆட்கொண்டவர் என்னை அழைத்தார். मुझे जो अधिकार दिया. பல நாட்களுக்கு முன்பு நான் இந்த ஜூக்கு போயிருந்தேன். ஜூ जी. और एक मैं चिड़ियाखाने में गया. அந்த ஜூல ஒரு காட்சியை கண்டேன். मैंने एक संभव को देखा. இது ரொம்ப முக்கியம், நீங்க தயவு செய்து நீங்க பார்க்க வேண்டிய ஒண்ணு. और आप सब लोग उसको देखने का है. அந்த ஜூல பாருங்க, அந்த ஹங்கரி லயன்ஸ், और वहां पर और वो जो भूखा जो शेर है, பயங்கரமான இன்னும் அந்த அந்த அது போடுறது போகும்போது அந்த விழுகிற போற ஹங்கரி லயன்ஸ்ங்க. भयंकर भूखा था वो. ஆத்திர அவசரமா பசியில துடிக்கக்கூடிய சிங்கம். और वहां पर देखा था पूरा और भूख से वो लोग तड़प रहा. அந்த நேரத்துல ஒரு ட்ரக் ஒன்னு வந்தது. वहां पर एक गाड़ी आया. அந்த ட்ரக்ல பின்னால ஓபன் ட்ரக், மாம்சம், நிறைய மாம்சம் இருந்தது. और उसमें जो और वहां रखा था वो ट्रक में पूरा उसका खाने के लिए मांस था. அந்த மாம்சத்தை அவர் ஒருத்தர் நின்னு அந்த ஃபென்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு தூக்கி எறிகிறார். और वहां पर घेरा हुआ उसके बागर से इन्होंने उठा करके उसको फेंका. விழுந்ததுதான் மிச்சம். जब गिरा ही बचा. அது மேல விழுந்து பாயுது பாருங்க அந்த சிங்கங்கள். और उसके ऊपर लाद देता है शेर लोग. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு போகுது. एक सेकंड में पूरा चितर बितर कर दिया. அந்த காட்சி மிகவும் கோரமா இருக்குது. भयंकर था वो. அந்த அப்ப அந்த சாப்பாடு போடுகிற வரைக்கும் जब तक उनको பாருங்க, खाना नहीं मिला எப்படி வெயிட் பண்ணுது பாருங்க. आप देखिएगा कैसे है. இது நான் ஏதோ உங்களுக்கு ஒரு காட்சி சொல்லணும்ட்டு இல்ல. அந்த அந்த ஆளு ஒரு சாப்பாடை போட போறார் பாருங்க, போட்டுட்டார். आप अभी देखिए. இந்த சிங்கங்கள் வர்றத பாருங்க. और शेर लोग कैसा था अभी कैसे आ रहा. அடா, देखिए அடா, 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 என்ன வேகம், என்ன வேகம். देखिए. சே, இத்தனை பசியில இருக்குது.
பயங்கர ஒரு ஆத்திர அவசரமா அதை சாப்பிடணும் போல வருது. हाँ, இது வேடிக்கைக்காக பார்க்காதீங்க, இதுல ஒரு பெரிய சத்தியம் அங்க அடங்கி இருக்குது. அதுக்கப்புறம் हाँ देखिए அடி போயிட்டு छिपा இருக்கு. हुआ था. போதும். ஹல்லேலூயா. லாஸ்ட் சீன் ஒன்று காட்டுவாங்க பாருங்க. லாஸ்ட் சீன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, அந்த ஒரு சாப்பாடை போடுறத பாருங்க. அவங்க வித் ஆடியோட அந்த மீட்டு விழுகுது, அதை அப்படி பிடிச்சி, இங்க பிடிச்சதுக்காக கை தட்டாதீங்க, அது பிடிச்சிட்டு ஓடிடுச்சு. போதும், தேங்க்யூ. இன்னைக்கு நமக்கு பாஸ்டர் ஜூவைய கொண்ட சர்ச்சில் இறக்கிட்டார். புரியுது, ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. एक बात को समझना है. சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். शत्रु शैतान किसको फाट कर काए करके घूमते रहता है. ரொம்ப சீரியஸா ஒன்னு சொல்லுகிறேன், தயவு मैं செய்து बिल्कुल और गंभीर से कहता हूँ, இந்த ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் பழையவர்களாய் இருக்க மாட்டீர்கள். इस आराधना के बाद Yes. आप पुराना व्यक्ति नहीं बनेंगे. அந்த மாம்சம் போடுகிற வரைக்கும், அந்த ஃபென்ஸுக்கு அப்புறம் அந்த எவ்வளவுதான் பசி இருந்தாலும் அது காத்து கொண்டிருக்க வேண்டும். जितना भी भूख था, जब तक वो खाना नहीं डाला जाता तब तक इंतजार करना पड़ता था. ஆனால் அதுக்கு தெரியும் இந்த மாம்சம் என்னிடத்திலே வரும். और उनको मालूम था ये लाश मेरे पास आएगा. அப்படிதான் இந்த சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற இந்த பொல்லாத அசுத்த பிசாசுகள், इसी के जैसे वो जो शेर के समान वो जो शैतान है, சிலருடைய ஆத்துமாக்கள் மேல் கண் வைத்துக் கொண்டிருக்கிறது. किसी का आत्मा के ऊपर नजर डाला हुआ. இந்த ஆத்துமா எனக்கு சொந்தமே, ये तो मेरा पसंद है. ஒரு நாள் இந்த ஆத்துமா என்னிடத்தில் வரும். वो बोल रहा एक ना एक दिन वो मेरे पास आ जाएगा. எப்போ வரும், ஏன் இப்போ வரல? कब आएगा, क्यों अभी नहीं आया? அங்க ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்கிறாங்க, அதனால இப்போ வரல. वहां पर एक घेराव करका इसलिए नहीं आया. ஒரு வேலி இருக்குது, அதனால தான் வர முடியல. वहां पर एक सीमा लगा हुआ इसलिए नहीं आया. வேலியை எடுத்துருங்க, வேலியை எடுத்துருங்க. जब उसका जो घेराव को हटा दीजिए, finished, खत्म हो जाएगा. அதுதான் தேவனிடத்துல போய் சொன்ன, நீர் வேலி போட்டு வைக்கலையோ? इसलिए उन्होंने अय्यूब के पास जाकर कहा था, क्या तुम आप घेराव करके नहीं உங்களுக்கு रखा? விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? क्या मैं विलंगदा। बोलता हूं समझ में आ रहा? நீங்க வேலி போட்டு வைக்கலையோ? क्या आप घेराव करके नहीं रखा? வேலி எடுங்க, आप घेराव को हटा दीजिए. என்ன நடக்கும்னு பாப்போம். अभी मैं देखता हूं क्या होता. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை போட்டு வைத்திருக்கிறார். परमेश्वर अपने लोगों को एक घेराव करके रखा. ஆனால் लेकिन தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு நாள் என்ன நடக்கும்? சாத்தான் கிளைம் பண்ணுகிற அந்த ஆத்துமாக்களை தேவன் லீகலாக ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். मैं ये बात गंभीर से बोलता हूं, साहब बोल रहे हैं कि अगर प्रभु को जो ग्रहण नहीं किया उनको क्या होगा? एक दिन आएगा, उसको आत्मा को परमेश्वर ही को दे शैतान के हाथ में सौंपना पड़ेगा. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. वो सच्चा न्यायी है. அவன் சொல்லுவான், 70 ஆண்டு காலம் இந்த ஆத்துமா எனக்கு சொந்தமா என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. और वो बोलता है कि 70 साल तक वो मेरे अधीन में था. அவர் இவன் உமக்கு வேண்டான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். और ये तो कहता था कि और शैतान नहीं चाहिए बोला. இத சொல்ல வச்சது நான் தானே. ऐसे बोलने वाला ही मैं था. நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா இந்த ஆத்மாவுக்காக? और इसके लिए मैं कितना परिश्रम किया. இப்போ எனக்கு நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அவனை. इसलिए आप मुझको सौंप दीजिए. ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் தட் சோல். और वो आत्मा को मेरे पास दे दो. அந்த நேரத்தில் அந்த ஒரு ஆத்மா அவனுடைய கைகளில் ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுமானால், एक दिन वो आत्मा को उनके हाथ में सौंप दिया जाएगा तो அவனுடைய கதி என்ன? आप थोड़ा सोच लीजिए उसका क्या परिस्थिति होगा. நரகத்திற்கு போன மக்கள் மேல் தேவனுடைய கோபம் இன்று எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் நரகத்துக்கு போகாத இன்னும் போகாத மக்கள் மேலும் அதே கோபம் இருக்கிறது. जैसे कि मृत्यु के लिए जाने नहीं जाने के लिए लोगों को ऊपर जितना था, वैसे ही अभी जो नरक के लिए जाएगा उसके ऊपर भी है. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? एक फर्क क्या है? அவர்கள் போயிருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் போகல.
वे लोग पहुंच गया, ये लोग नहीं पहुंचे। அவர்கள் மேலும் தேவ கோபம், இவர்கள் மேலும் தேவ கோபம். जो नरक में जितनी आत्मा के ऊपर जितना क्रोध है वो इनके ऊपर भी है। பாவத்தில் வாழுகிற மக்கள் மேல் தேவனுடைய கோபம் நிலைத்திருக்கிறது. और पाप के साथ जो रहने वाले आत्मा के ऊपर परमेश्वर का क्रोध है। ஆனால் இந்த ஆத்மாவை நரகத்துக்கு போகாமல் தடுக்கிற காரியம் என்ன? और ये आत्मा को नरक ना जाने के लिए रोकने वाली बात क्या है? அந்த வேலியை போல் और उस घेराव के समान தேவனுடைய அன்பு கரம் தடுத்து கொண்டிருக்கிறது. और परमेश्वर का हाथ वहां पर रोक कर रखा है। தேவனுடைய அன்பு கரம் தடுத்து वो கொண்டிருக்கிறது. परमेश्वर का प्रेम के हाथ वहां रुका हुआ உங்கள் है। பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுச்சுவராக தடுப்பு சுவராக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். और परमेश्वर ने कहा तुम्हारा पाप ही मेरे और तुम्हारे ऊपर एक दीवार के जैसे बन நான் गया। அந்த தடுப்பு சுவராகிய அன்பின் கரத்தை நான் எடுத்தால் ஒரு நிமிஷத்தில் போய் விடுவீர்கள். और ये जो प्रेम का हाथ को मैं बचा लूं, हटा दूंगा, एक सेकंड में नाश हो जाएगा। என்னுடைய கோபம் உங்கள் மேல் இருந்தாலும் கோபத்தை காட்டாதபடிக்கு என்னுடைய அன்பை காட்டுகிறேன். और आपके ऊपर मेरा क्रोध है तो भी इसके बढ़ करके मैं मेरे प्रेम को आपके ऊपर दिखाता हूं। இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ये समझने वाली बात है। பாவத்தை குறித்ததான திட்டவட்டமான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ओ पाप के प्रति हम लोग को एक सच्चे एक मन फिराव होना चाहिए। நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து நான் வேதனைப்படுகிறேனே என்று தான் சொன்னானே ஒழிய நான் செய்த தப்புக்காக மன்னியும் என்று சொல்லல. और उन्होंने जो धनवान ये कहा था मैं यहाँ पर नरक में होकर के व्याकुल होता हूँ, लेकिन ये नहीं कहा था मुझे क्षमा कीजिए। ஆனால் ஒரு தாவீது சொன்னான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் என்று और वो சொன்னான். बोलता क्या क्रोधित बात मुझ में है तो उसको देख करके परमेश्वर मुझे और अनंत जीवन में अगुवाई ஒரு कीजिए। மனுஷன் சொன்னான் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று और சொன்னான். वो बोलने लगा ये प्रभु मुझ पापी पर दया कर। ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கத்துனவர்கள் இருக்கிறார்கள். ओ मुझे ग्रहण कीजिए करके चिल्लाया। ஆனால் இன்று பிரசங்கியார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள் இயேசுவை ஏற்றுக்கொள் என்று திணிக்கிறது அல்ல. और जो प्रचार करने वाले यीशु को ग्रहण करो यीशु को ग्रहण करो उनको दबाना नहीं है। தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் குத்தப்பட்டு கதறி அழுது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறவன் உண்மையானவன். पाप के निमित्त उनके अंदर एक बहुत बड़ा दुखित होकर के हे प्रभु मुझे ग्रहण कर। இது என்றைக்கு நம்முடைய பட்டணங்களில் வருமோ அன்றைக்கு எழுப்புதல் வந்தது என்று जो அர்த்தம். जिस समय पर ये हो जाएगा उस सगर में जागृति आ गया। இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். इसी के लिए प्रार्थना करें। பட்டணத்து மக்கள் கதறி அழுது இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். और वे लोग सगर के लोग बोलने लगा चिल्ला करके यीशु मुझे ग्रहण कर। இயேசுவை ஏற்றுக்கொள் இயேசுவை ஏற்றுக்கொள் இயேசுவே லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு மரிச்ச இன்னைக்கு மரிச்ச நீ எங்க போவ, இன்னைக்கு கடைசி கூட்டம், இந்த வந்துரு கை தூக்குனவங்க எல்லாம் முன்னால வா, முன்னால 50% வர மாட்டான், முன்னால வந்தவங்க எல்லாம் கண்ண மூட மாட்டான். இது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு ஒரு 10 பேர் நிப்பாங்க. நமக்கு ஒரு சந்தோஷம். பல ஆங்கிள் இருந்து போட்டோ எடுத்துட்டு நீட்டா நெட்ல இட்ல எல்லாத்தையும் போட்டு சந்தோஷமா வந்துருவோம். கொஞ்சம் கஷ்டம். तो जब कभी काल जब वो मन फिरावो बोलते तो वो समझ नहीं पाता और समझता तो उसके बाद आगे हाथ उठावो आगे आ जाओ आकर के सच्चे दिल से नहीं आता, अंतिम में आकर के और थोड़ा सा हमारा हमारा संतुष्ट हो जाता है। 100 பேர் கை தூக்குவான், கை தூக்குனவெல்லாம் முன்னால வா, 50 பேர் அப்படியே வர மாட்டான். 50%. 100 लोग हाथ उठाएगा, 50 आदमी आएगा, 50 आदमी उधरे रह जाएगा। இது அல்ல பிரியமானவர்களே. ये मन फिराव नहीं है। நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், मैं भरोसा करता हूं, நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். मैं खड़ा हूं, ஒரு நாள் வரும், एक दिन आएगा நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். आमीन। பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே தங்கள் பாவத்தை குறித்து கசந்து கொள்வார்கள். और जो सगर में रहने वाले लोग जो परमेश्वर का ज्ञान के द्वारा उस छूने के द्वारा और अपना पाप के निमित्त घृणित हो जाएंगे। இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறதுக்கு பதிலா இயேசுவே என்னை ஏற்றுக்கொள் இல்லாவிட்டால் செத்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வருவார்கள் என்று और वो लोग यीशु को ग्रहण करो करके हम बोलने से वो चिल्लाएगा यीशु मुझे आप ग्रहण करो। நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பினா ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? हाँ इसी जैसे आप प्रार्थना करेंगे। அந்த செவர் ஒண்ணு தாங்க தடுக்குது, அந்த ஃபென்ஸ் ஒண்ணு தாங்க தடுக்குது. அது அன்புங்க, தேவனுடைய அன்பு தான் தடுக்குது. और परमेश्वर का प्रेम ही हाथ उसको रोकता है। அந்த ஃபென்ஸை நான் எடுத்துட்டேன், நான் ஃபினிஷ்ட். और वो हाथ को निकाल दिया, खत्म। இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், आप उद्धार पाए होंगे। நம்மை ரட்சிக்க முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம், और जो अंतिम तक हमको उद्धार करने वाला परमेश्वर को आराधना करने वाले हम ரகசிய பாவங்களை வைத்திருக்கிறோமா? परमेश्वर को ரகசிய பாவங்களை வைத்திருக்கிறோமா?
कोई गुप्त पाप आपके अंदर है, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைத்திருக்கிறோமா? उधर एक पैर इधर एक पैर रखें, அவனுடைய கண்கள் நம்ம மேல படக்கூடாது. उनके आंख आपके ऊपर लगा हुआ है. இவள் எனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடாது. और शैतान ये नहीं कहना है ये मेरा है. இந்த வாலிப தம்பி எனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடாது. शैतान ये नहीं कहना ये जवान मेरा है. அவனுடைய ஐடியால நம்ம போக கூடாது. और उसका ஐடியா में हम लोग नहीं जाना. அவன் சொல்லுவான், நீ என்ன நாள் பூரா 24 மணி நேரம் தேவனே எனக்கு செய்யும், தேவனே எனக்கு தாரும், அவர் தர்றது எப்போ தருவார்ப்பா, அவர் என்னைக்குப்பா செய்வாரு, நான் சொல்றபடி நீ செய். वो जो परमेश्वर से कहा था वो देंगे 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 बोल रहा है तो तुमको नहीं मिलने वाला, मैं जो बोलता उसको करो. நாம் என்ன சொல்ல வேண்டும்? हम लोग क्या करना? என் தேவன் எனக்கு போதும். कहना है मेरा परमेश्वर मेरे என் लिए தேவன் काफी எனக்கு போதும். है. मेरा परमेश्वर मेरे लिए काफी है. அவர் தர்றது எனக்கு போதும். वो जो दिया देता वो हमारे लिए काफी है. அவர் தர்றது பெஸ்ட். ओ मेरा वो देता वो संपूर्ण है. அவர் தர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். वो जब तक देगा मैं तब तक मैं इंतजार करूंगा. ஒரு மனுஷன் சொன்னா एक मनुष्य ने कहा, 3 பேர் சொன்னாங்க, वो 3 बोला அவர் விடுவிப்பாரு, और उनको छुड़ाएगा. அவர் விடுவிக்காம போனா எங்களுக்கு என்ன? अरे वो छुड़ाएगा तो नहीं छुड़ाएगा तो मेरा क्या है? அவர் விடுவிச்சா என்ன, விடுவிக்காமல் போனா என்ன? और वो जो हमको छुड़ाए ना छुड़ाने से क्या அவர் मतलब? தப்புவித்தால் என்ன, தப்புவிக்காமல் போனா என்ன? वो जब हमको छुड़ाए ना छुड़ाने से क्या मतलब है? நாங்க மாத்திரம் நீர் பண்ண உண்டு பண்ண சிலையை வணங்க மாட்டோம். लेकिन हम लोग उनको आपको बना हुआ उस मूर्ति को दंडवत नहीं करेंगे. சாத்தான் சொல்லுவான், शैतान बोलेगा, ஏண்டா அந்த ஒரு சின்ன காரியம் தானே சொல்றாரு, ஏண்டா இதை இப்படி நான் சொல்றபடி செய்டா, அது சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்படி பரலோகத்துக்கு தான் போற. वो बोलेगा मैं जो बोल रहा हूँ छोटा है उसको कर दो, तुमको स्वर्ग ना जाना है. அது லைட்டா கண்ணை மூடிட்டு அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. और आंख बंद करके ऐसा कर देना. காம்ப்ரமைஸ் பண்றது ऐसा ही बोलेगा, வேண்டாம். नहीं. சிலருக்கு அபிப்பிராயம் என்னன்னா, கடைசி நாள்ல ஆண்டவர் என்னை கூட்டு போயிடுவாரு. और किसी किसी का विश्वास ऐसा अंतिम समय पर प्रभु बचा लेगा. Let us not play with sin. पाप के साथ आप खेलिएगा मत. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, हमको परमेश्वर அவன் யாரு நம்மளை சொந்தம் பாராட்டுறதுக்கு? और इतना दिन वो हमारा और हक बनाया. நான் இப்போ ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இப்போ சொல்ல போறேன். मैं आप बात को बोल रहा इसको गलत नहीं सोचना. அவன் யாரு நமக்கு சொல்றதுக்கு? वो कौन है मुझको बताने के लिए? நமக்கு ரோஷம் இருந்தா அப்படி சொல்லணும், நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? अगर हमको बिल्कुल ऐसी बात होती है तो बोलना तुम कौन है मुझको बोलने के लिए. உங்களுக்கு ரோஷம் இருந்தா அல்லது எனக்கு ரோஷம் இருந்தா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் உங்க ஹார்ட்ஸை, நீங்க கல்லெறிய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ரோஷம் இருந்தா நீங்க இந்த வார்த்தையை சொல்லுவீங்க, இவன் யாரு எனக்கு சொல்றதுக்கு? अगर आपको बिल्कुल ऐसी बात होती है, இன்னைக்கு ரோஷம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு பார்க்க போறேன். आमीन. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறது தான் எனக்கு போஜனம்னு சொன்னார் இயேசு. मेरा भेजने वाला का इच्छा को पूरी करना ही मेरे लिए भोजन है. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. वो जो संसार का वो हाकिम मेरे पास आया, मेरे पास कुछ नहीं है. இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிக்குது? ये जब எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? और कितने लोग इसको पढ़ा है? அப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலையில வந்துட்டோம் காலகட்டத்தில். आमीन. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்கு? சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களால சொல்ல முடியாது சார், நாங்க ஏதோ ஈஸ்டர் பண்டிகைக்கு வந்திருக்கிறோம் சார், வருஷத்துக்கு ஒரு முறை சார், மன்னிச்சுக்கங்க சார். அப்படியா? आप जैसे बोलने के लिए हमसे नहीं होगा तो हमको तो ईस्टर का त्योहार मान करके आ गया. நாம் சொல்ல வேண்டியது ஒண்ணு, இயேசு என்ன சொன்னாரோ அதே தான் நாம் சொல்ல வேண்டாம். और यीशु ने जो कहा था उसी को हम लोग कहना. அதுதான் 100% கமிட்மெண்ட் டு காட். और इसी को तो 100% एक समर्पण है. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். और वो इस संसार का हाकिम के ऊपर मुकदमा हो चुका है. அவன் விழுந்து போனவன், वो गिरा हुआ है. அவனுடைய ஆயுதங்களை பறித்து கொண்டேன். और उनका जितना हथियार को मैंने छीन लिया. அவன் ஒண்ணு என்னை தொடவே முடியாது. और तुझको छू नहीं पाएगा. இப்படி பவர்லெஸ் ஃபெலோ இருந்து எனக்கு என்ன ஆலோசனை சொல்றது போ? और तुम जो इतना शक्तिहीन है वो मुझको क्या आलोचना देगा? வாலிபர்கள் அப்படி எந்திரிக்கணும்.
जवान लोग ऐसे खड़े हो जाना, வாலிபர்கள் அப்படி எந்திரிக்கணும். जवान लोग ऐसे हो जाना। இவன் சஜஸ்ட் பண்றத நான் எடுத்துக்கணுமா? क्या ये जो इतना बुड़बक है, हम इसको कहने के लेने के लिए, அல்ல என் இயேசு அட்வைஸ் பண்றத நான் எடுக்கணுமா? क्या मेरा प्रभु यीशु बोलने वाली बातों को लेना है? அந்த வேலி ஒண்ணுதான் காத்து கொண்டிருக்கிறது. और वही जो प्रेम का हाथ आपको எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். और வகை தேடி சுற்றி திரிகிறான். काएं करके घूम के रहता है। எனக்கு அருமையானவர்களே, நாம் பெற்ற வெளியேற ரட்சிப்பு, வெளியேற பெற்ற ரட்சிப்பு. आमीन। हमारा जो जो उद्धार है, महान उद्धार है। இரண்டாவது, சீக்கிரம் ஒரு 2 minutes தான், அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். The first fruits of resurrection, முதலாவது ஒரு உயிர்த்தெழுந்த பிறகு தேவன் கொடுத்த முதலாவது கனிகளாகிய ஒரு ஆசீர்வாதம். அவர் சொன்னார், உங்களுக்கென்று நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்படிப்பட்டவர்களுக்காக 100க்கு 100 கர்த்தருக்கு சொந்தமானவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. और यीशु जी उठने के बाद मिलने वाला बहुत महान बात क्या है कि यीशु ने कहा था, जब जिंदा रहते समय, मैं जी उठकर जाऊंगा, तुम्हारे लिए एक स्थान तैयार करूंगा। இது எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்றீங்க? आमीन। இது எத்தனை பேர் நான் போனா தான் அங்க ஸ்தலம் கிடைக்கும் உங்களுக்கு? मैं जब जाऊंगा तब तुम्हारे लिए होगा। நான் இங்கே இருந்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்காது மேல? मैं यहाँ रहूंगा, वहां नहीं मिलेगा। இரண்டாவது ஆசீர்வாதத்துல இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, நான் போய் என் பிதாவிடத்திலே நான் கேட்பேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று. और उसके बाद जब मैं पिता के पास जाकर के कहूंगा कि तुम्हारे साथ सर्वदा रहने के लिए के पवित्र आत्मा को भेजूंगा। இது எத்தனை பேருக்கு பிடிக்குது? ओ कितने लोगों को समझ में आता? இது சொன்னாலும் கூட எத்தனை பேருக்கு சந்தோஷமா இல்லாம இருக்கீங்களே? ओ इतना जो परमेश्वर दिया आनंद क्यों नहीं है? ஒரு இடத்தை ஆரம்பிக்க உங்களுக்காக ஆயத்தம் பண்றேன், और मैं तुम्हारे लिए इतना तैयार करता हूँ। நான் அனாதையாய் உங்களை விட மாட்டேன், हम तुमको अनाथ नहीं छोड़ूंगा, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। பரிசுத்த ஆவியானவரை பிதாவிடத்திலிருந்து எனக்கு எப்படி தந்தாரோ உங்களுக்கும் அப்படி தரும்படிக்கு நான் கேட்டுக்கொள்வேன். जैसे मुझको दिया वैसे तुमको भी देने के लिए भेजूंगा। மூன்றாவது ஆசீர்வாதம், तीसरा आशीर्वाद, 1 யோவான் 2வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும். और पहला यूहन्ना 2 अध्याय। அப்போ அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் அட்வொகேட். இயேசு கிறிஸ்து என்னுடைய லாயர். परमेश्वर ஹalleluya, मेरा एक वकील है। வக்கீல் வக்கீல் வக்கீல். ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து கொண்டிருக்கிறார். பிதாவிடத்தில் அவர் போகாட்டினா எப்படி பரிந்து பேசுவார்? हे मेरे बालकों, मैं ये बात तुम्हें इसलिए लिखता हूँ कि तुम पाप ना करो, कि यदि कोई पाप करे तो पिता के पास हमारा एक सहायक है, अर्थात धार्मिक यीशु है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத எதுக்கு அல்லேலூயா போட்டீங்க? அவர் பிதாவிடத்துல போகலைன்னா எனக்காக எப்படி பரிந்து பேசுவார்? वो पिता के पास नहीं जाते तो आपके लिए मेरे लिए कैसे बोलेंगे? அப்ப பிதாவிடத்துல போகணும், वो इसलिए पिता के पास அப்ப ஒரு जाना, உயிர்த்தெழணும், और वो जी उठना है, பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரணும். वो पिता के दाहिने ओर बैठना है। உட்கார்ந்துட்டாரு, वो बैठ गया, எனக்காக பரிந்து பேசுகிறார். मेरे लिए वो सिफारिश करता। My security is Jesus. ओ मेरा जो सुरक्षित यीशु है, எனக்கு சேஃப்டி இயேசு. ओ मेरा सुरक्षित यीशु है। ஒரு வீட்டை பூட்டுறதுக்குள்ள வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரூமா 3 பூட்டை பூட்டிட்டு வர்றோம்யா இன்னைக்கு. और हम लोग एक एक कमरा को हम लोग ताला लगा कर नहीं आते हैं। குறைஞ்சது 5 பூட்டாவது ஒவ்வொரு வீட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். 5 பூட்டாவது இருக்குமா இல்லையா? क्या आपका घर में कम से कम 5 ताला होगा? ஒரு ரூம்ல இன்னும் விலையேற பெற்ற தங்க நகைகள் அப்படி செயின் அது இது வச்சு வைர மோதிரம் வச்சிருந்தீங்கன்னா டபுள் பூட்டு. और उस कमरा के अंदर ज्यादा माल हो तो उसको 2 ताला लगा देते हैं। மெயின் தர்வாஜா இவ்வளவு பெருசா இருக்கும் யானை மாதிரி, அதுல டபக் 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 4 பூட்டு, அதுக்கு மேஜிக் லாக், மேக்னெட்டிக் லாக், கடைசில அப்படி ஒரு லாக் போட்டு வீட்டுக்கு வந்துரும். वो जो दरवाजा बड़ा दरवाजा होता उसको 1 2 3 4 करके लगा करके अंतिम में एक लगाते। 15 நாள் கழிச்சு நாம பூட்டின வீடு பூட்டின மாதிரியே பூட்டெல்லாம் தொங்குனா நமக்கு பீஸ் பி அன்டு யூ. जो ताला लगाया जैसे हमारा घर था तो हमारा आनंद हो जाता। அந்த பூட்டு ஒண்ணு உடைச்சிட்டு ஏதோ ஆயி போச்சுன்னா இந்த இருதயத்துக்கு என்ன ஆகுமோ அடுத்து. वो जो ताला में से एक छूट भी जाएगा हमारा हृदय क्या हो जाएगा? உடனே போய் தேடுறது பீரோ. போய் तुरंत अंत जाकर के बीरो को खोल कर देखते हैं, அதுல இன்டீரியர் இன்னர் லாக்கர் और उसके अंदर एक ताला है। இருக்கா? वो है? இல்ல பிரதர். वो बिल्कुल नहीं भाई साहब, போச்சே. चला गया।
இந்த ஊர்ல இப்படித்தான் செக்யூரிட்டி நமக்கு. பாருங்க ஒரு வீட்டுல எவ்வளவு சாவி உள்ள இருக்குன்ட்டு, பைக்குள்ள எல்லாம் பேக்குள்ள இருக்கும். அப்படிதான் செக்யூரிட்டி. நம்ம ஆத்மாவுக்கு என்ன செக்யூரிட்டி? लेकिन हमारा सामान का इतना सिक्योरिटी नहीं है। मैं आपको कहता हूं आपकी आत्मा का क्या सुरक्षित है? எங்கேயாவது லாக் போட முடியுமா? क्या इसको ताला लगा सकते? யாராவது திறக்க முடியுமா? वो तो उसको तोड़ करके खोल सकते। நம்முடைய ஆத்மாவுக்கு செக்யூரிட்டி இயேசு கிறிஸ்து. ओ हमारी आत्मा के लिए जो सुरक्षित यीशु है, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ओ जीव उठा यीशु है। அவர் பிதாவின் வலது பார்சத்துல வீட்கிட்டிருந்து பாவம் செய்தவனானால் அட்வொகேட் போற ப்ளீடர், ப்ளீட் பண்ணிட்டு இருக்கார். आमीन। वो जो एक वकील के समान हमारे लिए परमेश्वर से विनती करता है। இந்த உலகத்துல வக்கீல்கள் நம்மை தோற்கடிக்கலாம் அல்ல ஜெயிக்கலாம், ஃபீஸ் வாங்குவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் நமக்கு ஒரு வக்கீல் இருக்கிறார், என்னைக்குமே ஜெயத்தையே தருவார், ஃபீஸே கிடையாது. जीसस फीஸே ओ கிடையாது. ये हाँ दुनिया का जितना वकील है वो हरा सकता, जीत सकता, जो भी हो सकता, लेकिन हमारे लिए एक वकील है, वो हमारा यीशु है। हमारे लिए हमें जीवने का एक जीवित और विजय देता है। நாம் கொடுக்கிறது இல்ல, அவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்தார் நமக்கு. और हमने नहीं दिया, परमेश्वर ने अपना खून को दिया। எந்த வக்கீலாவது நமக்கு காசு கொடுத்து நமக்கு ஜெயம் தருவாரா கோர்ட்ல? कोई वकील आपको पैसा दे करके आपके लिए कुछ बातचीत करेगा? அப்படின்னா அவர் சூப்பர் வக்கீல். ऐसा कोई होगा तो वो बहुत बड़ा सुपर वकील है। நம்மள்ட்ட தான் அவங்க வாங்குவாங்க. और हमसे ही वो लेता है। அது தப்பு இல்ல, அது அவங்களுடைய ஃபீஸ். அது वो गलती नहीं है, उसका फर्ज है। நம்ம பரலோக வக்கீல், लेकिन हमारा स्वर्गीय परमेश्वर वकील அவர் निराश से बैठने के लिए தம்முடைய कहा। ரத்தத்தை லாஸ்ட் டிராப் ஆஃப் பிளட் கொடுத்து, லாஸ்ட் டிராப், वो अंतिम खून, बूंद को भी परमेश्वर दे दिया நமக்கு ஜெயத்தை தருகிறார். और हमको विजय दिया। நமக்கு ஜெயங்கொள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு स्तोत्रम। ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். आमीन। आमीन। जो हमारा परमेश्वर यीशु के द्वारा जो हालेलुया। पिता के पास मुझे जो विजय देता, उनको धन्यवाद। நம்ம முகங்கள் எப்படி இருக்குதோ பரலோகம் நம்மளை பார்க்கும்போது அவ்வளவு விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது. इधर कैसे बैठे ये पता नहीं है, लेकिन परमेश्वर का जो नजर आपके ऊपर स्वर्ग से देखा जाता, इतना गंभीर से देखता। கடைசி ஆசீர்வாதம் இத்தோடு முடிக்கிறேன், இதுக்கு மேல போமாட்டேன். கடைசி ஆசீர்வாதம் लास्ट वाला हम अभी बोलता हूं। 1 தெசலோனிக்கர் 4:14 और पहला तेसलोनियों का 4:14। இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கொண்டு வருவார். क्योंकि यदि हम प्रेरित करते हैं कि यीशु मरा और जी भी उठा, तो वैसे ही परमेश्वर उन्हें भी यीशु में जो सो गए उसी के साथ எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். क्योंकि अब भी बहुत ही थोड़ा समय है, रह गया है कि वो आने वाला है, आने वाला आएगा और देर ना करेगा। நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் நம்மை வந்து நம்மிடத்தில் வந்து நம்மை அழைத்து செல்லவர். जो जी उठा परमेश्वर, वो परमेश्वर वापस आएगा, हमको ले जाएगा। ஆகவே என்ன செய்யணும்? 2 பேதுரு 3வது அதிகாரம் 10ல இருந்து சொல்லுகிறது போல, 2 பீட்டர் 3:10ல சொல்றது போல, पहला पत्रस में हम लोगों ने अभी पढ़ा था, கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகர்ந்து போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போகும். 11 ஸ்தோத்திரம் 11 இப்படி இவைகளெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடி இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 12 ஸ்தோத்திரம், தேவன் எல்லாரும் கம்பீரமாய் தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. और वो कहते हैं इतने बड़ा परमेश्वर का एक महान शब्द हमको अंतिम क्या कहता है, और परमेश्वर का दिन जल्दी आने वाला है, इसलिए उसको आनंद के साथ हम बाट जोगते रहना। இயேசு மரித்தது நம்மை அவர் அண்டையில் இழுத்து கொள்ளுகிறதற்கு. यीशु जो मरा था हमको खींचने के लिए, ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது நம்மை அவர் அண்டையில் சேர்த்து கொள்ளுகிறதற்கு. लेकिन यीशु जी उठा है वो हमको उनके साथ मिल जाने के लिए। அவர் மரிக்காவிட்டால் நாம் இங்கே இருக்க மாட்டோம். वो जो नहीं मरा तो हम लोग इधर नहीं है। அவர் வராவிட்டால் நாம் பரலோகத்துக்கு போக மாட்டோம். वो जो नहीं आएगा तो हम लोग स्वर्ग में नहीं जाएंगे। திருப்பி சொல்லுங்க, அவர் மரிக்காவிட்டால் நாம் இங்கே இருக்க மாட்டோம்.
இருக்க மாட்டோம். அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்ம இங்க இருந்து மேல போக முடியாது. அவர் என்ன சொன்னார்? உயிர்த்தெழுந்தார், वो जी उठा, நம்ம இங்க வந்தது மாத்திரமல்ல, और हम केवल इधर तक नहीं आया, இது ஒரு டெம்பரரி ப்ரொடெக்டிங் பிளேஸ். और एक सुरक्षित के लिए परमेश्वर तत्काल के लिए रखा गया है. சபையை போல ஒரு ப்ரொடெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. और जब एक कलीसिया के समान एक सुरक्षित जगह नहीं है, சிறப்பான சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. और बहुत सुरक्षित जगह पर, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. और बहुत सुंदर जगह पर मिला है. இத போல உலகத்துல வேற நல்ல இடம் கிடையவே கிடையாது. और इसे समान परमेश्वर दूसरे जगह नहीं रखा. இந்த ஆலயத்துக்குள் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். और यहाँ पर जो लगाया गया लोग परमेश्वर के स्थान पर बहुत से और सुरक्षित है. 100% தேவனுக்கு சொந்தம் என்கிற ஆத்துமாக்கள் லீகல் ப்ரொடெக்ஷனோடு இருக்கிறவர்களுக்கு எக்கால சத்தம் துணிக்கும். और वहाँ पर वो परमेश्वर का उस अधिकार के साथ इधर सुरक्षित அவர் है. உயிர்த்தெழுந்ததனால் தான் நமக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது. और जब वो जी उठने के कारण सब कुछ मिला. அருமையான நல்ல நாள்ல நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். और सब लोग हम लोग परमेश्वर के ऊपर हम சின்ன देखें. ஜெபம் பண்ணிட்டு நாம் அடுத்த எடுத்து சீக்கிரமாக போகலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செல்லுவோம். और हम लोग सब लोग आंख बंद करके परमेश्वर को धन्यवाद देंगे. Praise the Lord. आमीन. இவ்வளவு சத்தியங்கள் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கேட்ட பிறகு நம்முடைய வாய் சும்மா மூடி இருக்க கூடாது. इतना जो आशीर्वाद का वचन को सुनने के बाद आपका मुंह बंद नहीं होना. நோ மூடி இருக்க ओ கூடாது. आपका मुंह बंद नहीं होना. என்னை பார்க்க வேண்டாம், தயவு செய்து கர்த்தருடைய முகத்தை और பாருங்க. हमको नहीं देखना, परमेश्वर को देखना. அப்பா, நீங்க உயிர்த்தெழுந்த நாள் और ये जी उठने के दिन में எத்தனை ஆசீர்வாதங்கள், பிரதான ஆசீர்வாதங்களாகிய 4 ஆசீர்வாதங்கள். और हम लोग बहुत से आशीर्वादों में से बहुत मुख्य आशीर्वाद முதலாவது ரட்சிப்பு. और परमेश्वर एक उद्धार दिया. இனி சாத்தானுக்கு நான் சொந்தம் அல்ல. और इसके बाद मैं शैतान को मेरे ऊपर अधिकार नहीं है. 100% இயேசுவுக்கு சொந்தம். और 100 के 100 में यीशु का अधिकार में है. உங்க சத்தம் தான் கேட்கணும். आप ही बोलना. நீங்க தான் அந்த ரட்சிப்புக்குள்ள கலிகூற வேண்டும். आप ही इसमें आनंदित होना. அவன் சொன்னான்ல, அத்திமரம் துளிர் விட்டா என்ன, விடாட்டினா என்ன, திராட்சை செடி இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, மாடு இருந்தா என்ன, ஆடு இல்லாம போனாலும் என்ன, நான் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கலிகூறுவேன் என்று சொன்னான். और मेरे जीवन में क्या मिला ना मिला और मेरा आशीर्वाद हो ना हो, लेकिन एक चीज में मैं आनंदित हो जाऊंगा, मैं प्रभु में आनंदित हो जाऊंगा. கலிகூறுவோம். கொஞ்ச நேரம், 1 செகண்ட் தான் கலிகூறுவோம். கலிகூறுகிறதுக்கு இங்க ओ இருக்கிறீங்க. आप बहुत आनंदित हो जाइए, प्रफुल्लित हो जाइए, प्रफुल्लित हो जाइए. मुंह खोल करके प्रभु को धन्यवाद दीजिए. அந்த ரட்சிப்பு, हालेलुया. वो அந்த उद्धार है. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு பாருங்க. ओ प्रभु इस उद्धार के लिए धन्यवाद. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை அவன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டார். और हमारी आत्माओं को बुलाया हुआ देखता है. உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் நிச்சயம் வேண்டும். और परमेश्वर इसमें आपको और एक यकीन दिया है. இத்தனை ஆத்துமாக்களையும் பிசாசு இழந்து போயிட்டான். और इतने लोगों को शैतान ने खो चुका. இன்னும் இழக்கத்தான் போகிறான். और भी वो खोएगा. அவன் இன்னும் இழக்கத்தான் போகிறான். और भी खोएगा. எல்லா சட்ட திட்டங்களையும் முறித்தார். और उनका जितने अधिकार को तोड़ डाला. அவனுடைய அதிகாரத்தை முறித்தார். और उनके अधिकार को तोड़ डाला. அவனுடைய கடைவாய் பற்களிலிருந்து நம்மை இழுத்தார். और उनके दांतों से परमेश्वर हमको निकाल दिया. இன்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். और उनके प्रेमी पुत्र के और राज्य में हमें सहभागी बनाया. இதுதான் நம்ம சந்தோஷம். यही हमारी आनंद है. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். और मैंने तुमको एक स्थान को तैयार करूंगा. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன். और पवित्र आत्मा को तुम्हारे लिए भेजूंगा. இப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் அனுப்புகிறது தேவனுடைய வல்லமை. और ऐसे उद्धार पाने लोगों के लिए परमेश्वर की सामर्थ्य. சந்தோஷப்படுறீங்களா? ओ आनंदित हो जा रहे हैं, आनंदित हो जा रहे हैं. சும்மா ரட்சித்து என்னை பூமியில இப்படி விட்டுறல. और ऐसे जो उद्धार करके हमको इधर नहीं रखा. எனக்குள்ளே தம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். और हमको पवित्र आत्मा को भेज करके मुझे भेजने के लिए जीवित हुआ. இந்த நாள் நாம் கலிகூற வேண்டிய நாள் और ये जो हम आनंदित होने का दिन है. இரண்டாவது, இப்படிப்பட்ட மக்களுக்காக ஒரு இடம் அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ओ ऐसे लोगों के लिए परमेश्वर एक तैयार करके रखा. நம்ம போய் அங்க போனோனே சும்மா வெறும் நிலத்துல போய் காட்டுல போய் நிக்காதபடிக்கு நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, ஒரு வீடுகளை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் நம்மை சுகமாய் பரலோகத்தில் வாழ பண்ணுகிற தேவன். ओ वहां पर जाकर के हमें खाली नहीं रखते, परमेश्वर वहां पर रख करके मैं प्रफुल्लित करते. மூன்றாவதாக, तीसरा, அவர் மரித்தது நமக்காக இன்டர்சீட் பண்ணும்படியாக, பரிந்து பேசுவதற்காக. और वहां पर जाकर के तीसरा हमारे लिए और परमेश्वर के पास विनती करते. அவர் நம்மை விட மாட்டார். वो हमको छोड़ेगा नहीं. அவர் நம்மை விட மாட்டார். இது சந்தோஷமான காரியம் அல்லவா? हाँ, ये क्या ये आनंदित बात नहीं है? அவர் நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார் और பிதாவிடத்தில். हमारे लिए परमेश्वर विनती करते रहते हैं. So good advocate, और परमेश्वर देख, நல்ல ஒரு வக்கீல்,
நல்ல अच्छा वकील है और बहुत अच्छा वकील है वो, हालेलूया और हमारे लिए है। நான்காவதாக चौथा है, அவர் இதோடு நிறுத்தல இதோடு நின்று போகல और वहां पर इतने के साथ समाप्त நம்மள नहीं हुआ। அவர் வந்து நம்மள பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு और சொன்னார். वो बोले वापस आकर के सुरक्षित के साथ ले जाएंगे, இதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் நம்ம. और इसके लिए हम तैयार रहना। இவ்வளவு நல்ல காரியங்களை சொன்ன தேவனுக்குள் களி கூற வேண்டாம். और हम इतना जो दिया गया को हम आनंदित हो जाना। எவ்வளவு ஆனந்தமா இருக்க முடியுமோ அவ்வளவு ஆனந்தமா இருக்க जितना आनंद होना उतना आनंद होना। ஆமென் आमीन ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முதற் பலன்களை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மத்திலே தெளிவாய் பேசியிருக்கிறார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகருடைய ஒவ்வொரு நாள் முழக்கம் அதுதான், இயேசு இன்றும், ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. இதற்கு உங்களை எண்ணி சாட்சிகளாய் வைத்திருக்கிறார்.